அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமியுடைய 244வது வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம் காணும் பொங்கல் நன்னாளில் இந்த சிறப்புரை நடக்குது. காணும் பொங்கல்னாலும் விட மாட்டேங்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இதுவும் நமக்கு ஒரு காணும் பொங்கல் தான். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்புரைக்கான தலைப்பு திருமண பொருத்தம் 360 டிகிரி அப்படிங்கிற தலைப்பு. திருமண பொருத்தம் 360 டிகிரி அப்படிங்கிறது என்னங்கிறத சகோதரி பேசும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுல நட்சத்திர பொருத்தம் ஆயுள் நிர்ணயத்தோட எப்படி அது சம்பந்தம் படுது அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு விளக்கி பேசுறாங்க. இது அநேகமா ஒரு 2-3 செஷன் போகலாம். திருமண பொருத்தத்தை பற்றி ஒரு விரிவான விளக்கமான ஒரு பரந்துபட்ட பார்வையோடு கூடிய ஒரு சிறப்புரையா இந்த 2-3 செஷனும் இருக்கும் நம்புறோம். சகோதரி இந்துமதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாரம்பரிய ஜோதிடர், தகப்பனார் ஜோதிடர், சகோதரர் ஜோதிடர், கைரேகை நிபுணர். தகப்பனார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள், ஏன்னா சில விஷயங்கள் ரொம்ப அபூர்வமானது. தந்தையே குருவா அமையிறது, குருவே தந்தையா அமையிறது, இது ஒரு சிறப்பான விஷயம். அந்த விதத்துல இந்துமதி மேடம் ஒரு கொடுப்பினை உள்ள சகோதரி நினைக்கிறோம். தந்தையே குருவாக இருந்து அவரிடம் இருந்து ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தந்தை சொல்லுகின்ற வழியில் அடியொற்றி தவறாமல் அதே ஜோதிடத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியில் நிலைநிறுத்துறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. ஜோதிடம் பார்த்தோமா, என்னவோ ஏதோ தொகை வந்துச்சா போனோமான் இல்லாம தான் ஏற்றுக்கொண்ட ஜோதிடத்தை, தனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஜோதிடத்தை முன்னிறுத்தி பலருக்கும் இந்த விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதில் பெருத்த ஈடுபாடும் அபாவம் உள்ளவங்க. இங்க ஸ்டார் அகாடமியோட நூலகத்துக்கு அவங்க தான் பொறுப்பாளி. வாத பித்தம் கபம் அப்படிங்கிற விஷயத்த ஏற்கனவே பல செஷன் நடத்தி அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க. இருந்தாலும் மீண்டும் அதுல செஷன் நடக்கவும் இருக்கு. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுல நுண்மையா மைக்ரோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நுண்மையா ஆராய்ந்து அதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை புட்டு புட்டு வைக்கிறதுல, மக்களுக்கு கொடுக்கறதுல அவர்களுடைய தீராத ஆர்வம், தீராத ஈடுபாடு உண்மையிலேயே மெச்சத்தக்கது. அந்த விதத்துல ஸ்டார் அகாடமி ரொம்பவும் பெருமைப்படுது, மகிழ்ச்சி கொள்ளுது. ஜோதிடத்துல MA அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்காங்க. இன்ன பிற ஜோதிடத்துறையிலே நாடி, பிருகுநந்தி நாடி, இப்படி பல விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டவங்க. ஸோ இந்த நாடி முறையில் பொருத்தம் எப்படிங்கிறது உட்பட இனி வரும் காலங்கள்ல அது அடுத்தடுத்த பதிவுகளா வரும்னு நம்புறோம். பொதுவா திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுல பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அது மாறுபட்ட கருத்துக்கள் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒரு அணிகலன்கள் அப்படி
தங்கத்துலதான் அணிகலன்கள் சாத்திரம்னாலும் நெத்தி சுட்டி ஒரு அழகு, மாங்கல்யம் ஒரு அழகு, கையில் வளையல் ஒரு அழகு, அந்த மாதிரி பல ஆபரணங்கள் அடிப்படையில தங்கமா இருந்தாலும் கூட பல ஆபரணங்கள் பல அழகு கொடுத்துட்டு இருக்க மாதிரி இங்க ஜோதிடர்கள் திருமண பொருத்தம் சம்பந்தமாக பல்வேறு ஆய்வுகளை வைத்திருந்தாலும் இது அத்தனையுமே அந்த திருமண பொருத்தத்துக்கு மெருகேற்றக்கூடிய அழகு ஊட்டக்கூடிய ஒரு செயல் தான். அந்த விதத்துல சகோதரி இந்துமதி அவர்களும் இன்றைக்கு அவங்களுடைய சிறப்புரை நிகழ்த்த இருக்கிறாங்க. பொதுவா சொன்ன மாதிரி எண்ணங்கள், சிந்தனைகள், அவர்கள் கற்றுக்கொண்ட வழிமுறைகள், அவர்களுடைய குருநாதர்கிட்ட அவங்க கத்துக்கிட்ட விஷயங்களை அப்படியே பிரதிபலிக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் சிலர் அதை சீர்தூக்கி பார்த்து பிரதிபலிக்கிறவங்க இருக்காங்க. எண்ணங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லையே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்களோ இந்த பிரபஞ்சத்துல, இந்த பூமியில, அத்தனை மனிதர்களுக்குமே வேறுபட்ட எண்ணங்கள். சிலது ஒன்றோடு ஒன்று ஒத்து போயிருக்கலாம், சிலது ஒத்து போகாம இருக்கலாம். ஆனால் அத்தனை எண்ணங்களுமே ஒரே மாதிரி இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இந்த திருமண பொருத்தம் மட்டும் எப்படி ஒரே மாதிரி எண்ணங்களா வடிவமா இருக்க முடியும் அப்படிங்கிறது நான் பல நேரத்தில் சிந்திச்சு உண்டு. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது இது எல்லாமே அந்த திருமண பொருத்தம்ங்கிற ஒரு இறைவனுக்கு செய்யக்கூடிய அணிகலன்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். எண்ணங்கள் மாறுபாட்டால, எண்ணங்களுடைய செயல்களால மனிதன் பல்வேறு விதமான அவஸ்தைகளை, இன்ப துன்பங்களை, மகிழ்ச்சியை, துன்பத்தை, கொடுமையை இப்படி பல விதங்கள்ல கலந்து அனுபவிக்கிறான். இது எல்லாமே அவனுடைய வாசனை அப்படின்னு சொல்லலாம். வாசனைனா எதுக்கெல்லாம் அந்த நபர் ஆசைப்பட்டாரோ, எதெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டாரோ அதனுடைய வாசனை அப்படின்னு தான் இந்த எண்ணங்களை சொல்லலாம். ஆதிசங்கர பகவத் பாதால் தன்னுடைய விவேக சிந்தாமணி நூல்ல சொல்லும் பொழுது, எண்ணங்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, மீன் அதனுடைய தேவைக்கு ஏற்ற உணவு அந்த தண்ணியில இருக்கு. அந்த தண்ணியில இருக்கிற உணவை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அது மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம், அல்லது நீண்ட காலம் உயிர் வாழ்ந்திருக்கலாம். ஆனா தூண்டில் போடுகின்ற இறைக்கு ஆசைப்பட்டு தூண்டிலில் சிக்குகிறது. அதே மாதிரி யானைக்கு எப்பவுமே ஸ்பரிசத்துல ஆசை உண்டு, ஸ்பரிசத்துல உரசுறதுல ஆசை உண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ யானையை பிடிக்கிறவன் காட்டுல ஒரு யானையை வச்சுக்கிட்டு அந்த யானையை கட்டி போட்டு வருகின்ற இன்னொரு யானைக்கு இந்த பெண் யானை சைகை காட்டி அது வரவழைத்து அதை அருகில் உள்ள குழியில தள்ளிவிடும். அப்படி பயிற்சி கொடுத்திருப்பார்கள். அப்போ ஸ்பரிசத்துக்கு ஆசைப்பட்ட யானையும் அவதிப்படுது. அதே மாதிரி சத்தத்துக்கு ஆசைப்படுகிற மான், அதாவது வேடன் சில நேரங்கள்ல மான் சிறுத்தைகள் கிட்ட இருந்தும் கொடுமையான விலங்குகள் இருந்தும் தப்பிடும். ஆனா இந்த கொம்பு சத்தம் இருக்கு பாருங்க, மானுக்கு கொம்பு ஊதுற சத்தம் ஊதுவாங்க. அந்த சத்தம் மானை மயக்கிடும். அந்த கொம்பு சத்தம் எங்க வருதோ அந்த திசையை நோக்கி அந்த மான் போகும், வேடன்ட்டு அகப்பட்டுக்கும். இதே மாதிரிதான் விட்டில் பூச்சி.
பார்வையினால் கவரப்படுகின்ற ஒரு விட்டில் பூச்சி. அதாவது வெளிச்சத்தை கண்டு அதை ஏதோ ஒரு தனக்கு உண்ணும் பொருளாக, தனக்கு பிடித்த பொருளாக போய் தன்னையே கருக்கிக் கொள்கின்ற ஒரு விசித்திரமான செய்கை. அதே மாதிரி வாசனை, மலர்களில் தேனை உண்டு அந்த மலர்களிலே தன்னை சிக்கிக் கொண்டு, தாமரை மலர்கள் அந்தி சாயிற நேரத்துல மூடிக்கும், கமிழ்ந்துக்கும், முட்டா மாறிக்கும். அந்த நேரத்தில் வண்டுகள் அந்த மலர்களுக்குள்ள போய் தேனுக்கு ஆசைப்பட்டு அந்த முட்டில் சிக்கி அவதிப்படும். இதையெல்லாம் ஆதிசங்கர பகவத்பாதால் அவருடைய விவேக சூடாமணியில சொல்லியிருக்காரு. இந்த 5 குணங்களுமே மனிதனுக்கு உண்டு. என்ன 5 குணங்கள்? மீன் மாதிரி உணவுக்கு ஆசைப்படுறது, யானை மாதிரி ஸ்பரிசத்துக்கு ஆசைப்படுறது, அதே மாதிரி மான் மாதிரி சத்தத்துக்கு, ஒலிக்கு ஆசைப்படுறது, வெளிச்சத்துக்கு ஆசைப்படுகின்ற விட்டில் பூச்சி, அதே மாதிரி இப்படி எல்லா விதங்களிலும் மனிதனுக்கு இந்த ஆசை உண்டு. இந்த ஆசையெல்லாம் எதிலிருந்து எழுதலாம்? அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த, அவர் அனுபவப்பட்ட, அவர் பாத்தியப்பட்ட முன்வினை, பின்வினை, செயற்கை செயல்கள், இதுல இருந்தெல்லாம் அவருக்கு வாசனை வருது. ஸோ இந்த வாசனை தான் மனிதனை இப்படி வசப்படுத்தி வச்சிருக்கு. ஸோ இப்படித்தான் எண்ணங்கள் ஈடுபாடு அப்படிங்கிறது பல விதங்கள்ல இருக்கும். அப்படித்தான் திருமண பொருத்தத்தில் வரக்கூடிய வேறுபாடுகளையும், அது ஏதோ ஒன்னோட ஒன்று முரண்பாடானது, பகையானது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. ஒருத்தர் நட்சத்திர பொருத்தம் ஆகும் பாரு, ஒருத்தர் நட்சத்திர பொருத்தம் ஆகாதுன்னு வரும். ஒருத்தர் 10 பொருத்தம் பார்த்தா போதும் பாரு, இன்னொருத்தர் அதையும் தாண்டி கட்டத்தை பார்க்கணும் பாரு. இப்படி அவர்கள் பழகிய அந்த எண்ணங்களின் விளைவாக, அவர்கள் கற்றுக்கொண்டதன் விளைவாக இப்படி பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். இந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து செழுமைப்படுத்தி எது இருந்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு கொடுக்க வேண்டியது ஸ்டார் அகாடமியோட கடமைன்னு நினைக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு சகோதரி இந்துமதி அவர்களுடைய திருமண பொருத்தம் 360 டிகிரி அப்படிங்கிற சிறப்புரை இன்றைக்கு நடக்க இருக்கு. அன்பு சகோதரி வருக வருக என்று அன்போடு வரவேற்று, அம்மா அம்மா அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. அம்மா அன்மியூட் பண்ணுங்க. ஓ, இந்த 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 இதுக்கு வந்துட்டீங்களோ? சரி, ரைட், ஓகே. அன்மியூட் பண்ணுங்க. ரைட், அன்மியூட் பண்ணுங்க. ரைட், அன்மியூட் ஆயிடுச்சா? ரைட். ரைட், நீங்க தொடரலாமா? தொடரலாம். இது நம்ம திருமண பொருத்தம் 360 டிகிரி பார்ட் 1 அப்படிங்கிற இதுல ஆரம்பிக்கிறோம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், ஒரு நிமிஷம். பண்ணிக்கலாமா?
ரைட். வேற அர்த்தம் ஓகே, தெரியுது. ரைட். ஓகே. 360 டிகிரி திருமண பொருத்தம் பன்முக ஆய்வு பார்ட் 1. இதுல என்னன்னா நம்ம திருமண பொருத்தத்தை எதுக்காக இதுல 360 டிகிரின்னு டைட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, இத இன்னைக்கு பார்க்க போறது வந்து நட்சத்திர பொருத்தமும் ஆயுள் நிர்ணயமும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது ஆயுள் தான். ஸோ ஆயுள் நிர்ணயம் பண்ணிட்டு தான் அந்த ஜாதகத்தை எடுக்கணும். ஆயுசு நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, ப்ரெசண்ட் அவங்களுடைய ஹெல்த், அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஜாதகம் பார்க்கவே உள்ள போகணும். அந்த வகையில ஆயுள் நிர்ணயத்தையும் திருமணத்துக்கு ஆயுள் நிர்ணயம் இன்னுமே ரொம்பவே முக்கியம். ஏன்னா லாங் லைஃப்காக. ஸோ தசவித பொருத்தம் பிளஸ் ஆயுள் நிர்ணயம் அது இந்த வாரமும், அடுத்து சில வாரங்கள்ல நம்ம ட்ரெடிஷ்னலா பார்க்குற அஸ்ட்ராலஜி மெத்தட்ல திருமண பொருத்தத்துக்கு தேவையான மேக்சிமம் பாயிண்ட்ஸ் நம்ம அதுல கவர் பண்றோம். என்ன மாதிரியான திருமண தோஷங்கள் இருக்கு அண்ட் என்ன மாதிரியான கிரக நிலைகள் உள்ள ஜாதகங்களை பார்க்கணும். அண்ட் வரன்களுடைய கேரக்டர்ஸ் ஜாதகத்தை பார்த்து எப்படி தீர்மானம் பண்ணலாம், புத்திர பாக்கியம், இது எல்லாமே வந்து ஒரு செகண்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். அது கொஞ்சம் விரிவா இருக்கும். இந்த பார்ட்டோட அந்த பார்ட் இன்னும் கொஞ்சம் விரிவாவே இருக்கும். அடுத்து திருமண பொருத்தத்துல பன்முக பார்வைன்னு நம்ம போட்டிருக்கோம். அப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் மட்டும் அங்க பத்தாது. பன்முக பார்வைங்கிற அடிப்படையில இப்ப நாடியில நிறைய இருக்கு. மிருகநந்தி நாடி இருக்கு, சந்திர நாடி இருக்கு, சாய நாடி இருக்கு, சப்தரிஷி நாடி இருக்கு, சுகர் நாடி இருக்கு, இன்னும் மீனாட்டோ நாடி இருக்கு, டிஎன்ஏ உட்பட இன்னும் நம்மளால என்னென்னலாம் அதுல கவர் பண்ண முடியுமோ எல்லாத்துலயுமே திருமண பொருத்தத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத ஓவராலா அது ஒரு செஷன் பார்க்க போறோம். அதுல வந்து நம்ம இதுவும் சேர்த்து பாப தோஷ சாமியமும் அதையும் பார்க்க போறோம். ஸோ இப்படி திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் முதல்ல சொல்லிட்டு ஃபைனலா ஒரு 5 கப்பிள்ஸோட ஹாரோஸ்கோப்ல இந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே அப்ளை பண்ணி பார்க்க போறோம். மிருகநந்தி நாடி முறைப்படி அந்த ஜாதகம் பொருந்தி இருக்கா, ட்ரெடிஷ்னல் பிரகாரம் அந்த ஜாதகம் பொருந்தி இருக்கா, அந்த மாதிரி சப்தரிஷி நாடி, சுகர் நாடி, மீனாட்டோ நாடி, என்னென்ன இதெல்லாம் திருமண பொருத்தமா நம்ம பாயிண்ட்ஸ் இந்த 2 வாரத்துல சொல்ல போறோமோ அதை அந்த ஃபைனல் வாரத்துல அப்ளை பண்ணி பார்க்க போறோம். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எத்தனை மெத்தட் உள்ள திருமண பொருத்தம் சூட் ஆகுது. இப்போ நம்ம ஒரு 6-7 மெத்தட் பார்க்குறோம் அப்படின்னா அந்த 6-7 மெத்தடும் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சூட் ஆகுதா, ஒரு மெத்தட்ல பொருந்தல அப்படின்னா மற்ற மெத்தட்லயும் பொருந்தல, ஒரு மெத்தட்ல பொருந்தி இருக்கு அப்படின்னா மற்ற மெத்தட்லயும் பொருந்தி இருக்கு, இது வந்து கன்க்ளூஷன்ல நம்ம கிடைக்குதான்னு பார்க்க போறோம். ஸோ இதுதான் பன்முக பார்வை அப்படிங்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கிற பேரு, டைட்டிலோடைய இது. அண்ட் இப்போ வந்து நம்ம இதுதான் இப்ப நான் என்ன சொன்னேனோ அதை மீன் பண்ற மாதிரி தான் இந்த டைட்டில்ல போட்டிருக்கேன். ஏகம் அநேகம், அநேகம் ஏகம். ஒன்றில் இருப்பதே அனைத்திலும் உள்ளது, அனைத்திலும் இருப்பதே ஒன்றில் உள்ளது. ஸோ நம்ம ஜோதிடம்ங்கிறது ஒண்ணுதான், அதுல இருந்து இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. அப்போ இத்தனை வெரைட்டிஸும் அத்தனை மெத்தட்லயும் வரணும். அப்போ இன்னொன்னு திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் தான். அப்ப அந்த ஒரு டைட்டில் எல்லா மெத்தட்லயும் சூட் ஆகணும். இப்போ ஒன்னுத்துல சூட் ஆனா இன்னொருத்துல சூட் ஆகல அப்படின்னா வேற எந்த வகையில நம்ம அதுல ஆராய்ச்சிய வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத இதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் காமிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு இது எனக்கும் சக்சஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இந்த தொடர்லயே தெரியும்.
ஸோ இது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் இதை வந்து இப்படி ஒரு டைட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இறைவன் எனக்கு நல்லபடியா அனுகிரகம் பண்ணணும். எல்லாருடைய ஒத்துழைப்பும் இதுல இருந்து எல்லாருக்கும் பயனுள்ள இந்த செஷனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். திருமண பொருத்தம் என்ற பெயரில் திருமண பொருத்தம் சார்ந்த எனது சிறு ஆய்வை நமது ஸ்டார் அகாடமி மூலம் ஜூம் நிகழ்ச்சியில் பகிர்வதற்கு வாய்ப்பளித்த ஸ்டார் அகாடமி நிறுவனர் சகோதரர் திரு எல்.ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இறைவனின் பேராசியால் இந்த முயற்சி பெருமளவில் எனக்கும் ஜோதிடத்துறை சார்ந்த அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்து எனது உரையை துவங்குகிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறது தசவித பொருத்தம். ஸோ திருமண பொருத்தம் 360 டிகிரி அப்படின்னா என்னடா அது தசவித பொருத்தத்தை பத்தி ஆரம்பிக்கிறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல விதிகள் எல்லாருக்கும் தெரியும், இல்ல விதி விலக்குகளையும் சேர்த்து நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு புத்தகத்துக்கு புத்தகம் மாறுபாடு ஏதாவது சொல்லியிருக்கா. நான் இதுல சில புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த புக்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ்லாம் இருந்ததான்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதை பேஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸ். ஸோ 10 பொருத்தங்கள் மட்டும் இல்லாம 24 பொருத்தங்கள் பார்க்குறவங்களும் இருக்காங்க. 24 பொருத்தங்களை திருமண பொருத்தம் சம்பந்தமா எழுதப்பட்ட நூல்கள்ல கண்டிப்பா கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கடகம் ராமசாமி ஐயா எழுதின புக் ஆகட்டும், விஞ்ஞான ஜோதிட நுணுக்கம் தசவித பொருத்தங்களும்ன்ற டைட்டில் ஒரு புக்கு, விவாக விஞ்ஞானம், திருமண தீபிகை, நம்ம அல்லூர் ஐயா எழுதின மகரிஷிகள் அருளிய திருமண பொருத்தங்கள், காலாமிருதம், இப்படி எல்லா புத்தகத்திலையுமே இந்த 24 பொருத்தங்களை பத்தி சொல்லியிருக்கு. ஸோ அதை பத்தியும் ஜஸ்ட் ஒரு டைட்டிலா கொடுத்துருக்கோம். விளக்கம் வேணா நம்ம இந்த செஷன் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா அந்த விளக்கங்களையும் பார்க்கலாம். 36 பொருத்தங்கள் அப்படின்னு பாக்குறாங்க. இது வந்து நார்த் இந்தியால பாக்குறாங்க. ஆந்திரால நம்ம கிளைண்ட்ஸ் மூலமா கேள்விப்பட்டது, எங்க ஊர்ல எல்லாம் 36 பொருத்தம் பார்ப்பாங்க, நீங்க 10 பொருத்தம் தானே பாக்குறீங்க இப்படி சொல்லி கேள்விப்பட்ட. 36 பொருத்தத்தை பத்தி ஒரு கியூரியாசிட்டி, அது என்னது 36க்கு ஒரு டைட்டில் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அது வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தது, பரவாயில்ல. அப்புறம் வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு வரன் வீட்டார் வந்து முன்னாடி எல்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்க, குருபலம் வந்தாச்சா, இவ்வளவுதான் கேட்பாங்க. மீதி எல்லாம் ஜோசியர் பேசிடுவாரு. 10 நானு கடவுள் அனுகிரகத்துல இப்ப 23வது வருஷம் அடி எடுத்து வச்சிருக்கேன். சோ 10 வருஷம் முன்னாடிலாம் அப்படிதான் கேள்வி கேட்டாங்க என்னோட அனுபவத்திலேயே. இப்பெல்லாம் வந்து குருபலம் வந்துருச்சான்னு கேட்கறத விட பையனும் பொண்ணுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகளோட கேள்விகள் தான் அங்க வருது. சோ கல்யாணம்னு ஒண்ணு பண்ணாக்கா எந்த திசையில இருந்து வரன் வரும், எந்த நேரத்துல கல்யாணம் நடக்கும், ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கா, சுத்த ஜாதகமா, வாரிசு எப்படி இருக்கும். வாரிசுங்கிறது வந்து ஆண் பையன் வீட்டு பக்கத்துல இருந்து பெண் ஜாதகத்தை வச்சு அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த குருபலம்ங்கிற வார்த்தையே வந்து ஆண் ஜாதகத்தை வச்சுதான் கேட்கிற கேள்வி, அது பெண் ஜாதகத்தை வச்சு கேட்க மாட்டாங்க. ஏன்னா பெண் ஜாதகத்துக்கு ஜாதகம் எல்லார் வீட்டுக்கு வீடு எழுத ஆரம்பிச்சதே இப்போ ஒரு 20 வருஷமா தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாதகம் எழுதல, பேர் பொருத்தமோ ருத்து ஜாதகமோ அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ரேர், ஒரு சிலர் தான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பெண் குழந்தைங்களுக்கும் நல்ல ஜாதகம்லாம் எழுதி ப்ராப்பரா பார்க்கும்போது 2 பேருக்குமான ஆயுள் ஆரோக்கியம். இன்னைக்கு காலகட்டத்துல அதி முக்கியமான கேள்வி மனப்பொருத்தம். மனப்பொருத்தம் இருக்கா, எப்படிப்பட்ட வரன் அமையும், பையனோ பொண்ணோ லட்சமா எப்படி இருப்பாங்க, ஹைட்டு வெயிட் கலரு, அவங்களோட பேக்ரவுண்ட் வசதி எப்படி இருக்கும். இப்ப என்ன பெண் குழந்தைங்க அதிகமா சம்பாதிச்சாலும் பையன்
பொண்ணை விட பையன் கொஞ்சம் வசதியா இருக்கணும், அதிகமா சம்பாதிக்கணுங்கிறது கண்டிப்பா ஒரு கேள்வியா இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு ஜாதகத்துல கேக்குறாங்க. சோ இந்த வீட்ல இது அதே மாதிரி வீட்ல பார்த்து செய்யற கல்யாணம் நடக்குமா இல்ல அவங்களாவே செஞ்சுக்குவாங்களா, இந்த கேள்வியும் இருக்கு. சோ திருமண தடை ஒரு பெரிய ஆய்வு. ஏன்னா ஜோதிடர்கள் பொருத்தி பார்த்து ஏற்பாடான ஜாதகங்களே பூ வச்சு நிச்சயதார்த்தம் ஆகி, நிச்சயதார்த்தத்துக்கு பின்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி, சிலருக்கு திருமணத்துக்கு பின்னாடி பிரிவு போன்ற சட்ட சிக்கல், இப்படி நிறைய விஷயங்கள்ல ஒரு 100ல 10 ஜாதகமாவது சிக்கல்களை சந்திக்குது. ஸோ பிஃபோர் மேரேஜ் பிரேக் ஆகிற திருமணம் நிறைய. கேட்டா போன் பேசுறாங்க, அந்த மாதிரி காரணம் வருது. அப்போ பொருந்திருக்குன்னு சொல்றதுடைய அர்த்தம் என்ன? அப்ப பொருந்திருக்க சொன்னா பொருந்திதான் இருக்கணும். அதுல பிரேக் ஆகிறது பொதுவா நடக்க கூடாது. அப்ப அது ஃபேட்டு, அந்த ஃபேட்டையும் நம்ம சொல்லணும். பிஃபோர் மேரேஜ் இந்த மாதிரி அலைன்ஸ் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முடிவு ஆனா கூட தடைப்படுங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ ஏற்கனவே ஜோதிடர் அதை கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். அப்ப இது நம்ம தடைப்பட்டதையும் நம்ம கணிக்கக்கூடியவங்களா தான் இருக்கணும். ஸோ நம்மளோட கவனக்குறைவுனால திருமண தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னு அங்க இருக்கக்கூடாது. இது என்னோட ஒரு முயற்சி அண்ட் ரிக்வஸ்ட். இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நவீன வைத்தியரை போய் ஒரு நோயாளி தீர்வு கேட்டா அந்த இடத்துல ஒரு மருத்துவர் ஒரு வழிய தீர்வா சொல்றாங்க. மருந்து, செலவு, அதோட வழிமுறை, டயக்னோஸ் எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. மெடிக்கல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒன்னாதான் இருக்கு. ஆனா ஒரு ஜோசியர் கிட்ட போயிட்டு ஒரு ஜாதகத்தை பொருத்தோன்னு பார்த்தோம்னா ஒருத்தர் என்ன சொல்றாரு, நல்லா இருக்கு சொல்றாங்க, ஒருத்தர் நல்லா இல்ல சொல்றாங்க, பொருந்தவே பொருந்தல. இன்னொருத்தர் பரவாயில்ல சொல்றாங்க, பரவாயில்லைக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. இன்னொருத்தர் 50% நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஒருத்தர் பரிகாரம் செஞ்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் ரொம்ப ஆளுக்கு ஒருத்தர் பிரிஞ்சு அப்பப்போ பிரிஞ்சு வாழ்ந்தாக்கா நல்லா இருக்கும், லாங்விட்டிக்கு இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப புதுசா கேள்விப்பட்டது, தாலி கட்டாம கல்யாணம் செஞ்சுக்கிட்டாக்கா அவங்க நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸும் வருது. இத்தனை இன்னும் இருக்கு. நான் ஒரு 7 பாயிண்ட் எழுதியிருக்கேன். இத்தனை வெரைட்டி ஆஃப் ரிசல்ட்ஸ் ஒரு மேட்சிங்ஸ்க்கு. அப்போ எப்படிதான் ஒரு முடிவுக்கு வர்றது? பப்ளிக் எப்படி முடிவுக்கு வருவாங்க? அப்ப எல்லா ஜோசியரும் ஒரே பலனை சொல்லணும். எல்லாரும் பொருந்தி இருக்குன்னா பொருந்திருக்க சொல்லணும், எல்லாரும் பொருந்தலைன்னா பொருந்தல சொல்லணும். ஒவ்வொருத்தர் அனுபவத்தினால மாறுது, ப்ரிடிக்ஷன் சரியா எடுக்க தெரியல, அப்படிலாம் போகக்கூடாது. ஸோ திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் எஸ் ஆர் நோ கரெக்டா இருக்கணும். இது நான் போன முறை திருமண பொருத்தத்துல பேசினப்பவும் இந்த வார்த்தைகளை தான் பேசினேன். இப்பவும் இத ரிக்வெஸ்ட் பண்றேன். நம்ம ரிக்வெஸ்ட் பண்றதுக்கான பர்சன் கிடையாது, இது எல்லாரோட பொறுப்பு. ஸோ நம்ம எல்லாரும் அந்த பொறுப்போட இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ குறைஞ்சபட்சம் சரியா இருக்கு இல்ல அப்படிங்கறத ஜோதிடர்கள் ஒரே மாதிரியாவும் அது பலிதம் தரக்கூடிய வார்த்தையாவும் இருக்கணும். இது என்னோட பிரார்த்தனை. திருமண பொருத்தம் சார்ந்த நவீன ஜோதிட புத்தகங்கள்னா மூல நூல் இல்லாம அடுத்த தலைமுறை எழுதின புத்தகங்கள், அப்புறம் கட்டுரைகள், நிறைய மேகசின்ஸ், மூல நூல்களும் சரி, அநேகமா மிகச்சிறந்த ஜாம்பவான்களால நடத்தப்படக்கூடிய பயிற்சி கூடங்கள், இப்ப மாதாந்திர கூட்டங்கள்ல பேசுறது, யூடியூப்ல கிடைக்கக்கூடிய தகவல்கள், இப்படி பார்த்தோம்னாக்கா அத்தனாயிரம் பாடங்கள் இந்த ஒரு தலைப்புக்கு மட்டும் இருக்கு. என்னோட இந்த கட்டுரைக்கான தலைப்போட செய்தி சேகரிப்புல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, யார் ஒருவருக்கு மிக சிறந்த சவால் விடும் அளவில் திருமண பொருத்தம் பார்த்து பலன் கொடுக்க தெரியுதோ அவங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கறது ரொம்ப ஈஸி. ஏன்னா திருமண பொருத்தத்துக்கு நம்ம ஒரு 7 பாவம் தான் பார்க்க போறோம்.
அப்போ ஆனாலும் மீதி பாவங்களையும் பலன் சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி வந்து திருமண பொருத்தம் நல்லா பாக்குறதுக்கான ஒரு அந்த மெத்தட் தெரிஞ்சதுனாலே கண்டிப்பா மத்த பாவங்களையும் இன்னும் நல்லாவே சொல்ல முடியும். சோ திருமண பொருத்தத்துக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இதுக்குன்னு தனியா ஒரு டிப்ளமா கோர்ஸ் வைக்கலாம். இப்ப அடிப்படை ஜோதிடம் வகுப்பு, உயர்நிலை ஜோதிடம் வகுப்புலாம் வைக்கிற மாதிரி திருமண பொருத்தத்துக்குன்னு ஒரு தனி டிப்ளமா வைக்கலாம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அத்தனை விஷயங்கள் இருக்கு. ஸோ தசவித பொருத்தங்கள் தவிர்த்து இது தொடர்பான மற்ற பொருத்தங்களையும் பார்க்கலாம். அப்புறம் வேதங்கள், ஸ்மிருதிகள் மற்றும் புராணங்களில் ஆசிரம தர்மத்தை பத்தி விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன் திருமண பொருத்தம் நம்ம பார்க்கணும்? திருமண பொருத்தத்துக்கு எதுக்கு இவ்வளோ ப்ரியாரிட்டி? சோ இந்த 4 ஆசிரம தர்மங்கள் என்னென்ன? பிரம்மச்சரியம், கார்ஹஸ்தியம் அதாவது கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த 4 ஆசிரமங்கள் அதாவது வாழ்க்கை முறைகளாக வகுக்கப்பட்டுள்ளது. இல்ல கிரகஸ்தாசிரமத்துல மட்டும்தான் பிரஜைகளை உற்பத்தி பண்றதுங்கிறது இருக்கு. சோ இந்த பூமி எதுல ஜீவிக்கும்? பிரஜைகள் உற்பத்தி ஆனாதான் பூமி ஜீவிக்க முடியும். அப்ப இந்த வேலையை இந்த மனித பிறவியில இந்த 4 ஆசிரமத்துல கிரகஸ்த ஆசிரமத்துல இருக்கிறவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். சோ அது வந்து எவ்வளவு பெக்யூலியர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இதோட வந்து தொடர்புல இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு இது அதாவது தொடர்பு மீன்ஸ் நம்ம பெஸ்டா மேட்சிங் பார்த்து கொடுக்குற பட்சத்துல இதோடைய ரிசல்ட் வந்து அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நல்லபடியா வாழ்றத வச்சு நம்ம இதை வந்து உறுதிப்படுத்துவோம். இது எவ்வளவு பெரிய விஷயம்! டைவர்ஸ் யாருமே வாங்கக்கூடாது. இது என்னோட ஒரு தாழ்மையான விண்ணப்பம். எந்த ஜோசியர்கிட்ட ஜாதகம் பார்த்து பண்ணவங்களும் சரி, ஜாதகம் பார்க்காம பண்ணவங்களும் சரி, டைவர்ஸ்க்கு போகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அந்த அமைஞ்ச திருமண வாழ்க்கை அவங்களுக்கு நல்லதா அமையணும். அமைஞ்ச வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து ஜெயிக்கணும். ஸோ நடுவுல திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அவங்களால அவங்க தர்மத்தை செய்ய முடியாது. அவங்களோட இல்லற தர்மத்தை, அவங்களுடைய தேவ பித்ரு காரியங்கள் எல்லாம் செய்ய முடியாது. அப்போ ரொட்டீன் லைஃப்லயே 1008 பிரச்சனை, எந்த வயசுல எப்போ பிரிவு வருமோன்ற ஒரு பயத்தோட வாழ்றது ஒரு கொடுமையான விஷயம். அப்போ அந்த பந்து மித்திரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது எல்லாமே இந்த கிரகஸ்த ஆசிரமத்துலதான் நடக்குது. அப்பேற்பட்ட ஒரு கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள ஒருத்தரை நுழைய வைக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு வந்து ஜோதிடர்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம எவ்வளோ திறமையாவும் சரியான முறையிலையும் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ இப்ப நம்ம 4 ஆசிரமங்கள் பார்த்தோம். அதுல 1, 3, 4 ஆசிரமங்கள்ல பிரஜைகளை உற்பத்தி செய்வது என்பது கிடையாது. இதுல கிரகஸ்த ஆசிரமத்துல மட்டும்தான் பிரஜைகளோட உற்பத்தி இருக்கு. இந்த உயர்ந்த ஆசிரம தர்மத்துல அடியெடுத்து வைக்க திருமணத்தை பரிந்துரை செய்யும் வழிகாட்டும் ஜோதிடத்தில் நம்முடைய பங்கு என்ன என்பது மிகவும் இன்றியமையாத உயர்ந்த பொக்கிஷமா. இப்போ இத வந்து திருக்குறள்ல கூட பார்த்தோம்னாக்கா, இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். சோ இதுல வந்து அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும், மீதி பேரும் நல்ல அற வாழ்க்கையில தான் இருக்காங்க. ஆனா அந்த 3 பேருக்கும் உதவி செய்யக்கூடிய இடத்துல, முக்கியமா அன்ன ஆகாரங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகஸ்தன் தான் வரார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த வந்து நம்ம மூலமா ஒருத்தர் தொடங்குறாங்க. நம்ம குறிச்சு கொடுக்குற முகூர்த்த நாள்ல தான் திருமணம் நடக்குது, நிச்சயம் ஏற்பாடு பண்றாங்க. சோ வம்ச விருத்தி, அடுத்தடுத்து குடும்பத்துல நடக்கிற எல்லா நல்ல விஷயத்துக்கும் ஜோதிடருடைய பங்குங்கிறது வந்து இருக்கு. அதுல
ரொம்ப அடித்தளமான ஒரு விஷயம் திருமண பொருத்தம். சோ இப்ப கோத்திரம் பத்தி பேசணும். அது பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். வேற ஒரு செஷன்ல தான் நான் அதை பத்தி சொல்ல முடியும். சோ கோத்திரத்திலிருந்து தான் வந்து வீட்டு பேர் வந்தது. அப்படின்றது ஒண்ணு கான்செப்ட். எனக்கு ஒரு கோத்திரம் பாத்தீங்கன்னாக்கா 300 கோத்திரம் பேர் கிடைச்சிருக்கு. சோ அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். சோ திருமணம் அப்படிங்கிறது எதுக்கு? திருமணத்துக்கு ஜோசியம் பார்க்க வராங்க, அதெல்லாம் ஓகே. அப்ப கல்யாணம் பிரஜைகளை உற்பத்தி பண்றதுக்கு நம்ம சொல்லிட்டோம். வெறுமன பிரஜைகளா இருந்துட்டா போறாது இல்லையா? அந்த பிரஜை குழந்தை வந்து ஞானம் உள்ள குழந்தையா இருக்கணும், நல்ல ஆரோக்கியம் உள்ள குழந்தையா இருக்கணும். சோ வாரிசுக்காக தான் திருமணம். சோ வர்க்க சக்கரங்கள்ல பார்த்தோம்னாக்கா D60 மூலமா 6 தலைமுறைகளை சரி பார்க்கிறோம். சோ புத்திரோத்பத்தி சாஸ்திர ரீதியாக ஆயுள் ஆரோக்கியம் ஞானம் கொண்டதாக வம்ச விருத்தியாக கொண்டு வர பெற்றோர்கள் ஜோதிடர்களிடம் நாடி வந்து கேட்கிறார்கள். பிரகத் ஜாதகம் வராகி மிகிரர் அதுலலாம் கூட இந்த புத்திர பாக்கியத்தோட முக்கியத்தை பத்தி சொல்லியிருக்கு. இந்த பிரகத் ஜாதகத்துல அத்தியாயம் 24 ஸ்லோகம் 14 இதை பத்தி சொல்லியிருக்கு. சோ திருமண உறவுகளின் விதிகள் பற்றி உத்தரகாலாமிர்தத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அதுல முக்கியமா வந்து இந்த உறவு திருமணத்தை பத்தி ரொம்பவே ஆமோதிச்சு பேசியிருப்பாங்க. சோ இந்த அத்தை மாமா பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் வந்து எவ்வளவு தீங்கானது அப்படிங்கிறது அதுல நிறைய தெளிவா கொடுத்துருக்கும். ஆனா இன்னைக்கும் கிராமங்கள்ல ஆல் ஓவர் இந்தியா முழுக்கவுமே நடக்குது சொந்தத்துல திருமணம். அதெல்லாம் வந்து எத்தனையோ தலைமுறை கழிச்சு அதோட பாதிப்பெல்லாம் வருது. உடனே தெரியாது. அந்தந்த ஜெனரேஷன் வாழ்ந்தா போதும்னு நினைக்க கூடாது. சோ எதிர்காலம் சந்ததியரர் கொள்ளு பேத்தி கொள்ளு பேரன் வரைக்கும் அடுத்து 10 தலைமுறைக்கு நல்லா இருக்கணும். முன்ன 10 பின்ன 10 வாழக்கூடியவங்க சேர்த்து ஏக விம்சதி 21 தலைமுறையை பேஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்றாங்க. திருமண பொருத்தத்தின் அடிப்படை கணிதமாக வது வரன் இருவரின் ஆயுள் நிர்ணயம் பிரதானமானது. சோ ஆயுள் பலம் பார்த்துட்டு தான் நம்ம பெண் பையனுடைய ஜாதகத்தையே வாங்கணும். ரிசீவ் பண்ண உடனே முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் ஆயுள் நிர்ணயம். சோ பொதுவுல நாம எந்த ஜாதகம் எந்த காரணத்துக்காக பார்த்தாலும் முதல்ல ஆயுள் நிர்ணய கணிதத்தை கணிச்ச பிறகு ஜாதக பலன் காணறதுக்கு போகணும். இருப்பினும் நம்ம இங்க ஆயுள் நிர்ணயத்துக்கு பொதுவா ஜோதிடர்களால் ஜாதக கிரக நிலைகள் கொண்டு கணிக்கப்படும் காரணிகளுடன் நம்ம இளங்கோவன் ஐயா திருமண தீபிகை எழுதினார் அரியலூர், அவரோட புக்ல சொல்லப்பட்ட விதிகளையும் விவாக விஞ்ஞானத்துல சொல்லப்பட்ட ஆயுள் நிர்ணயம் பற்றிய குறிப்புகளையும் சேர்த்து பார்க்க இருக்கும். 10 பொருத்தங்கள் மற்றும் இதர பொருத்தங்களின் விதி விலக்குகளை பார்த்த பிறகு ஆயுள் நிர்ணயம் பத்தி பார்க்கலாம். சோ இந்த 10 பொருத்தத்தோட டைட்டில் இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப தின பொருத்தத்துல 2, 4, 6, 8, 9 இந்த கவுண்டிங்ல வர நட்சத்திரங்கள் தாராபலம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஓகே பண்ணிடுவோம். 1, 3, 5, 7 பத்தி இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 1 அதுல பார்த்தோம்னா ஏக நட்சத்திரம் சேப்பத்துல காலாமிருதத்துல பத்தி ரோஹிணி திருவாதிர மகம் விசாகம் அஸ்தம் திருவோணம் ரேவதி உத்திரட்டாதி இந்த 8 நட்சத்திரங்களும் ஏக நட்சத்திரம் பொருத்தலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இந்த 8 நட்சத்திரங்களும் ஏக நட்சத்திரம் சேர்க்கலாம்னு இருந்தா கூட நம்ம 226வது வாரத்துல வாதபித்த ஸ்லேத்மத்தை பத்தி பார்க்கும்போது பாத வாரியா பிரிச்சிருக்கோம். இது காலாமிருதத்துல இருந்து எடுத்ததுதான். சோ பாத வாரியா பிரிச்சு ஒரே நாடியில வரக்கூடிய நட்சத்திர பாதங்கள் எவையோ பின்ன பாதங்கள்னு சொல்லுவோம். பாதங்கள் வந்து பின்னம் ஆயிடுறது, 4 பாதமா இருக்கிறதுனால பின்ன பாதம். சோ பின்ன பாதத்துல எது ஒரே நாடியில வருதோ அதை தவிர்க்கணும். சோ 2 பேரும் வாதமா இருந்தா இருக்கக்கூடாது, 2 பேரும் பித்தமா இருந்தா இருக்கக்கூடாது. கபம் வந்து நியூட்ரல், அதை பத்தி பெருசா தவறுன்னு சொல்லல. பட் ஆனா பேபி பர்த்துக்கு 3மே ஏக நாடி கூடாதுதான். அந்த வகையில இந்த 8 நட்சத்திரங்களும் ஏக நட்சத்திரம் செய்யலான்னு இருந்தா கூட இந்த விஷயத்தை அப்ளை பண்ணி ஒரே நாடியில வரக்கூடிய பாதங்களை தவிர்த்துட்டு
மீதி பாதங்களை ஏக நட்சத்திரம் சேர்த்துக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம், இந்த 1 அப்படிங்கிற கான்செப்ட். அடுத்தது மகம், மிருகசிரிஷம், அனுஷம், சுவாதி. இந்த நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணலான்னு இன்னைக்கும் திருமண பொருத்தத்தோடைய வீடியோஸ் யூடியூப்ல அப்டேட் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா இதை வந்து எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுக்கும் போதே 23 வருஷத்துக்கு முன்னாடியே இது நாள் பொருத்தம் பார்க்கறதுக்கு தான் வந்து பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ண, அதாவது திருமண நாள் போல எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான முகூர்த்த நாளு கூட இந்த நட்சத்திரம் இருக்கிறனால தாராபலம், சந்திரபலம், சந்திராஷ்டமம் எதுவுமே பார்க்காம கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. இதுதான் நான் கால விதானத்துல படிச்சேன். ஸோ இப்போ படிச்சேன், இந்த வாரத்துல படிச்சேன். ஸோ அன்னைக்கு அப்படிதான் அப்டேட் ஆயிருக்கு. அப்ப இருந்த ஜோதிடர்கள் அப்படிதான் அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது புரோகிதர்கள் மூலமாவோ இல்ல வேற எந்த வகையில இது தவறா இப்படி ஃபாலோ ஆயிட்டு இருக்குங்கிறது புரியல. சோ நாள் பொருத்தம் பாராமல் திருமணம் செய்யலாம். சோ எப்படியுமே ஏக நட்சத்திரத்துல ரிஸ்க் இருக்கு. இதுலயே அணுஜென்மம், திரிஜென்மம். ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 3, 5, 7 கண்டிப்பா கூடாது. விபத்து, பகை, வதம். இதே வந்து அணுஜென்மத்தில இருந்து திரிஜென்மத்தில இருந்து அப்படின்னு பார்க்கும்போது அணுஜென்மம் என்பது 2வது பரியாயம், திரிஜென்மம்ங்கிறது 3வது பரியாயம்னு சொல்லுவோம். ரெண்டுத்துல இருந்து ஒரே கால்குலேஷன் தான். 3வது எண்ணிக்கையில 1வது பாதம் மட்டும் வேண்டாம்னு சொல்றாங்க. அணுஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 3வது நட்சத்திரம் எதுவோ அதுல முதல் பாதம் மட்டும் தவிர்த்தா போதும். இதே 5வது எண்ணிக்கையில வர நட்சத்திரத்துல 4வது பாதம் மட்டும் தவிர்த்தா போதும். 7வது வதத்தாரையில, அதாவது அணுஜென்மத்தில இருந்து திரிஜென்மத்தில இருந்து 7வது நட்சத்திரமா எது வருதோ அதுல 3வது பாதம் மட்டும் தோஷம் செய்யும். இதை பத்தி விவாக விஞ்ஞானத்துல 98, 99 பேஜஸ்ல போட்டிருக்கு, எடுத்து பார்க்கலாம். இப்போ அப்பா ஜோதிட சூத்திரம்னு குரு தங்கராஜ் அவர்கள் வகுப்பு எடுத்தாங்க. அவங்களோட வகுப்பு நேர்லயும் எனக்கு ஒரு முறை அட்டன் பண்ணிருக்கேன் ஜேவிஜில. சோ அப்பா ஜோதிட சூத்திரம் குரு தங்கராஜன் அவர்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 3, 5, 7வது நட்சத்திரங்களில் ஏதேனும் கிரகங்கள் இருந்தால், இது எப்படி சொல்லியிருப்பாருன்னா, இப்ப அவங்களோட ஜாதகத்துல அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரத்துல ஏதாவது பிளானட்ஸ் இருக்கா, 5வது நட்சத்திரத்துல 7வது நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த நட்சத்திரத்தை சேர்க்காதீங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்கு. சோ எந்த எண்ணிக்கையில் கிரகங்கள் இருக்கின்றனவோ அந்த தாரையை மட்டும் விளக்கும். இப்ப 3ல இருக்கு, 7ல இருக்குன்னா 5 எடுத்துக்கோங்கன்றாரு. சோ உங்களுக்கு அந்த 3, 5, 7ல பிளானட்ஸ் இருந்தாதான் பாதிக்கும்ன்ற மாதிரி அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். சோ இதே திருமண தீபிகையில 188, 89வது பக்கம் இல்ல வந்து பெண் நட்சத்திரத்துக்கு 7வது ஆண் நட்சத்திரமானால் வதம் என்றும், ஆண் நட்சத்திரத்துக்கு 22 பெண் நட்சத்திரம் வைநாசிகம் என்றும் பெயர். இது எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஏற்படும் திருமணம் செய்யக்கூடாது என்று சில நட்சத்திரங்களுக்கு விதிவிலக்கு இருக்கு. இதை வந்து அவர் சரஸ்வதி மகால்ல இருந்து ஒரு புக்ல எடுத்து எழுதியிருக்கார். விதிவிலக்கு பெறும் நட்சத்திரங்களாக பரணிக்கு பூசம், ரோஹிணிக்கு மகம், திருவாதிரைக்கு உத்திரம், புனர்பூசத்துக்கு அஸ்தம், பூசம் சித்திரை, பூரம் அனுஷம், மூலம் பூரட்டாதி, பூராடம் உத்திராட்டாதி, அஸ்வினி புனர்பூசம், விசாகம் திருவோணம், உத்திராடம் ரேவதி, சுவாதி உத்திராடம். இந்த நட்சத்திரங்களை சேர்க்கலான்னு சொல்றாரு. இது வந்து விதிவிலக்கு பெறும் நட்சத்திரங்கள் அப்படின்னு அவங்க அந்த புக்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க. சோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் முதல் பாதத்துக்கு மட்டுமே, இப்போ நம்ம 88வது நட்சத்திரம் வைநாசிகம் வேணான்னு சொல்றோம் இல்லையா, சோ அது வந்து முதல் பாதத்துக்கு மட்டும்தான் 290வது டிகிரில இருந்து 293.20 அந்த ஒரு பாதத்துக்கு வருது. 3வது பரியாயம், அது திரிஜன்மம். 3வது பரியாயத்துல 4வது தாரையா வருது. மற்ற பாதங்களுக்கு 5, 6வது நட்சத்திரத்துக்கு போயிடுது. பெண் நட்சத்திரத்திலிருந்து 5, ஆண் நட்சத்திரத்திலிருந்து இந்த கவுண்டிங்ல போயிடும்.
சோ அதனால வந்து இந்த பாத வாரியா தான் நம்ம இந்த வைநாசிகத்தை பார்க்கணும். ஒரே ராசியில உள்ள ஆண் முந்தி பெண் பிந்தி. சோ பெண் நட்சத்திரத்துக்கு பின்னாடி நட்சத்திரம். சோ ஆண் 27 பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் பொருத்தம் ஏற்கப்படுகிறது. மற்ற ராசிகள்ல வரும் 9, 18 அதேதான் அணுஜென்மம் திரிஜென்மம் விவாக விஞ்ஞானத்தில் தவிர்க்க சொல்லி உள்ளது. சோ ஜென்ம நட்சத்திரத்துக்கு மட்டும் 27வது நட்சத்திரம் அக்செப்டபிள். ஏக நட்சத்திரத்தை நாடி பொருத்த முடியல, முகூர்த்த சிந்தாமணி, ஜாதக தேஷ்மார்கா, காலவிதானம் ஆகிய நூல்கள்ல நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. காலாமிருதத்துல மட்டும்தான் 108 பாதங்களாக பிரிச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த புக்ல மட்டும்தான் இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. வேற எந்த புக்லயும் இன்னும் இந்த 108 பாதங்களாக நாடிகளை பிரிச்ச ரெஃபரன்ஸ் இன்னும் பார்க்கல. இதனை விரிவா என்னோட ஆர்டிக்கல் வந்து ஸ்டார் அகாடமில இதே சனிக்கிழமை ஜூம்லயும் சரி, டைரக்ட் கிளாஸ்லயும் சரி, 202வது வாரமும் 226வது வாரமும் நாடி பொருத்தம் பற்றி வாதபித்த ஸ்லேத்துமம் என்ற தலைப்புல நட்சத்திரங்கள் அடிப்படையில் ஆரோக்கிய பாதை அப்படிங்கிற டைட்டில்ல பேசியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த பாத வாரியா பிரிச்சு அது உடல் தத்துவத்தோட எல்லாம் கம்பேர் பண்ணி டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். இதோட ஆதாரம், அதாவது எதோட ஆதாரம், இந்த பரணி பூசம் ரோகிணி மகம் இதோட ஆதாரம் திருமண தீபிகையில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நட்சத்திர சிந்தாமணி அப்படிங்கிற புத்தகத்துல 3வது பாகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலக வெளியீடு அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கு. ஆனாலும் பரணி, சுவாதி, கேட்டை, மூலம், சதயம், அவிட்டம், பூரட்டாதி இந்த 7 நட்சத்திரங்களும் ஏக நட்சத்திரமானால் சேர்க்க கூடாது, அது ஒண்ணு இருக்கு. சோ ஏக நட்சத்திரத்துல இத வந்து பாத்துக்கணும். இது வரைக்கும் நம்ம தின பொருத்தத்தை பத்தி பார்த்திருக்கோம். கண பொருத்தம் மத்ததெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும், இதுதான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். கேரளால இந்த பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் அதிகமா தராங்க. தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம் நட்சத்திரத்தை 3த்தையும் பிரிச்சு இங்க எழுதியிருக்கோம். இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் தான். சோ அஸ்வினி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், அஸ்தம், அனுஷம், சுவாதி, திருவோணம், ரேவதி இதெல்லாம் வந்து தேவகணத்துல வருது. ரோஹிணி, பூரம், பூராடம், பூரட்டாதி, பரணி, திருவாதிரை, உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி மனுஷ கணத்துல வருது. கார்த்திகை, மகம், ஆயில்யம், சதயம், அவிட்டம், சித்திரை, கேட்டை, மூலம், விசாகம் இதெல்லாம் ராட்சசகணம். சோ இத வந்து காலமா இதே மாதிரி கொடுத்தாச்சு. சோ தேவகணம் உத்தமம், ராட்சசகணம் ராட்சசகணமும் உத்தமம், மனுஷ உத்தமம், மனுஷ தேவ உத்தமம், மனுஷ ராட்சச மத்தியமம், மற்றதெல்லாம் மத்தியமம் தான். முதல்ல அந்த 4 பாயிண்ட் மட்டும்தான் சேர்க்கலாம்னு சொல்லியிருக்கு. இதுல விதிவிலக்குகள், இப்போ கிரக ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் 7, 8ஆம் இடங்கள் ஆகிய 3 பலமா இருந்தா கணப்பொருத்தம் தேவையில்லை. சோ கணப்பொருத்தம் அவசியமா அப்படிங்கறத வந்து நம்ம கிளைண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணும். அவங்க கணப்பொருத்தத்தை பத்தி ஏதாவது ஒரு ஒப்பீனியன் வச்சுட்டு வரும்போது நம்ம இந்த பாவங்கள் நல்லா இருந்தாலும் அது தேவையில்லைங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். இப்ப சமசப்தம சந்திரன் பூர்ண ராஜ யோகானுகூலம் உண்டானால் கணப்பொருத்தம் உண்டு. இந்த பூர்ண ராஜ யோகானுகூலம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல ஒரு கிரகத்தினால ஒரு யோகம் இருக்குன்னா இன்னொருத்தருக்கும் அதே கிரகத்தினால யோகம் இருந்தா அதுக்கு பேர் பூர்ண ராஜ யோகானுகூலம், போத் ஹேவ் அப்படிங்கிறது. சோ இப்ப இதை வந்து லக்னத்துல இருந்தும் பார்க்கலாம், சந்திரன்ல இருந்தும் பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு குருச்சந்திர யோகம் இருக்கு, இன்னொருத்தருக்கு கஜகேசரி யோகம் இருக்கு, அப்போ அது அந்த ராஜ யோகானுகூலம் வேலை செய்யும். சோ குருச்சந்திர யோகம் ஒருவருக்கு எந்த கிரகத்தினால் யோகம் ஏற்படுகிறதோ அதை பங்கம் செய்யும் விதமாக மற்றவருக்கு அதே கிரக சேர்க்கையால் ஏற்பட்டுவிட்டா அந்த ராஜ யோகானுகூலம் இல்லை, அப்ப கணப்பொருத்தத்தை வேணும். அப்ப இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குருச்சந்திர யோகம் இருக்குனாக்கா சகட யோகம் இருக்கிறது அதுக்கு ஆப்போசிட்டான பலன் தரும். சோ குருச்சந்திரன் நீங்க பலமா இருக்க நல்ல பலன் தரக்கூடிய இடத்துல இருக்காங்க, சகட யோகம் அங்க நற்பலன் தரக்கூடிய அளவுல இல்ல. இதுவும் குருச்சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகம் தான், அதுவும் குருச்சந்திரன் யோகம் சொல்றத வச்சு யோகம் தான். இது மாதிரி எல்லா கிரகங்களுக்குமே சுப பலன் தரக்கூடிய யோகம், அசுப பலன் தரக்கூடிய யோகத்தை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி அதுல இந்த ராஜ யோகானுகூலத்தை நம்ம மேட்ச் பண்ணலாம்.
இது வந்து உத்தரகாலாமிர்தத்துல கொடுத்திருக்கு. 118வது பக்கம் குமரன் பதிப்பகம் புக்ல இருக்கு. சோ லக்னம் சந்திரன் 6, 7, 8ல, அதாவது ஃப்ரம் லக்னம் ஆர் ஃப்ரம் சந்திரன்ல இருந்து 6, 7, 8ல சுப கிரகங்கள் இருந்தா அதியோகம் அப்படின்னு. இது ஒரு நல்ல கான்செப்ட். அதியோகம் ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு இருந்தா எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா வந்து இப்ப அந்த 6, 7, 8ல சுப கிரகங்கள் இருந்தும் சிலருக்கு அதியோகம் வேலை செய்யல. அது யாருக்கு அப்படின்னு போது 6, 7, 8ல் சுப கிரகங்கள் இருந்தால் இந்த ஜாதக அமைப்பில் பிறந்தவன் அரசனாவான் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பலன். அல்லது அரசனுக்கு நிகரான உயர் பதவியில இருப்பாங்க. இது அதியோகம். ஆனா இந்த அமைப்பு 5, 9ல கிரகங்கள் இருந்து 6, 7, 8ல சுபர்கள் இருந்தா இந்த அதியோகம் வேலை செய்யறது இல்ல. இது இந்த ரெஃபரன்ஸ் எதுல இருக்குன்னா பிவி ராமனுடைய அஸ்ட்ராலஜி மேகசின்ல 1977-82 இயர் புத்தகத்துல இருக்கு. சோ தேவகண நட்சத்திரங்களில் பிறந்த வது வரனாக ஏக நட்சத்திர பொருத்தம் மிக உத்தமம். தேவகணத்துல 2 பேருமே இருந்தாக்கா ஏக நட்சத்திரமா இருந்தாலும் செய்யலாம். இதுல அப்ப நம்ம அதுல ஏக நட்சத்திரம் எதெல்லாம் வேண்டான்னு பார்த்தோமோ அதுல எதெல்லாம் தேவகணத்துல 2மே வருதோ அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்து முகூர்த்த தத்துவம் முகூர்த்த சாரம் அப்படிங்கிறது சொல்லி இருக்கிறதா விவாக விஞ்ஞானத்துல எடுத்து பதிவு கொடுத்திருக்காங்க. இப்ப ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இருந்தால் கணம் இல்லாவிட்டாலும் ஏற்கலாம் என்ற கருத்து இருக்கு. சோ ஸ்திரீ தீர்க்கம் வந்து முக்கிய பொருத்தத்துல வராது. தினம் கணம் யோனி ராசி ரஜு தான் வரும். அப்ப ஸ்திரீ தீர்க்கம் இருந்தா கன பொருத்தம் தேவையில்லை. இருவரின் லக்னம் சந்திர ஸ்புடங்களை தனித்தனியாக 9ஆல் பெருக்கி 360ஆல் வகுத்து மீது எவ்வளவு பாகை கலை வருகிறதோ அதற்குட்பட்ட அந்த டிகிரிக்கு என்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் எந்த கணத்தை மீன் பண்றதோ அது மாதிரி 2 பேருடைய கணத்தையுமே கண்டுபிடிச்சு அந்த கணம் நல்லா இருந்தாலும் பரவாயில்லன்றாங்க. இதுக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட். சோ மகேந்திரா புத்திர விருத்தி சியாத். மகேந்திர பொருத்தம் புத்திர விருத்தி பற்றியதானாலும் ஜாதக கணிப்பின்படி புத்திர பாக்கியத்தை அறிவதே சிறப்பு. ஜாதகத்துல புத்திர பாக்கியம் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். இதை வச்சு முடிவு பண்ண முடியாது. சோ 1, 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 இத சுலபமா 1, 10, 19க்குள்ள அடக்கிடலாம். ஜென்ம அணு திரி ஜென்மத்துல இருந்து 4, 7, 10 வந்தா மகேந்திர இருக்கிறதா எடுத்துக்கலாம். இதுல 7, 22 வதம் வைநாசிகமா வந்துடும். சோ தின பொருத்தம் இத தவிர்க்கப்படும். மகேந்திர பொருத்தம் இருந்தும் இந்த பொருத்தம் மத்தியமம் தான். அப்புறம் 2, 5, 11ஆம் பாவங்கள் வச்சு மகேந்திர பொருத்தத்தை முடிவு பண்ணலாம். சோ மகேந்திர பொருத்தம் நாட் கம்பல்சரி. இதுவும் முக்கிய பொருத்தத்துல ஒண்ணு கிடையாது. முக்கிய பொருத்தமும் நம்ம முக்கியம் இல்லைன்னு தான் சொல்றோம். ஜாதக பொருத்தத்திலேயே இதெல்லாம் அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் அந்த வதம் வைநாசிகத்துக்காகலாம் நம்ம இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஸ்திரீ தீர்கா சுத்து சம்பத். பெண் நட்சத்திரத்தில் இருந்து 13 நட்சத்திரத்துக்கு மேல இருந்தா இந்த பொருத்தம் இருக்கு. எப்படியும் சஷ்டாஷ்டக்கெல்லாம் தவிர்த்து 9வது ராசியில இருந்து தான் இது வரும். சோ 7க்கு மேல இருந்தா பொருத்தம் இருக்கு. இது வந்து மத்தியம பொருத்தமா எடுத்துக்கலாம். இது கால பிரகாசிகையில சொல்லியிருக்கு. ஜாதக சந்திரிகை கால விதானம் எல்லாத்திலுமே சொல்லியிருக்கு. இது எதுல இருந்து எடுத்தோம்னா மகரிஷிகள் அருளிய திருமண பொருத்தம் நம்ம அல்லூர் ஐயாவோட புத்தகத்துல இருக்கு. காலாமிருதத்துல 12வது நட்சத்திரத்தை நீக்கி 12 வரைக்கும் நீக்கி 13வது நட்சத்திர எண்ணிக்கையில் இருந்தால் பொருத்தம் உண்டு. 12 வரைக்கும் நீக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் 7, இப்ப 12. சோ இதுல வந்து ஸ்திரீ தீர்க்கத்துக்கு என்னென்ன பாவங்கள்னு பார்த்தோம்னா 2, 10, 6, 11 இந்த பாவங்களை ஆராய்ஞ்சு ஸ்திரீ தீர்க்கத்தை முடிவு பண்ணலாம். சோ இப்ப நம்ம அஸ்வினில இருந்து இந்த நட்சத்திரங்கள் 9 நட்சத்திரமா பிரிச்சோம்னா
9வது ராசியில இருந்துதான் சுபகரம் அப்படின்ற ஒரு நற்பலன் வருது. சோ கலகம் நவகம் அப்படிங்கிற மாதிரி கெடு பலன்கள் தான் அதுக்கு முன்னாடி ஸ்திரீ தீர்க்கத்துக்கு ஒரு அட்டவணை கொடுத்திருந்தாங்க. சோ யோனி பொருத்தம் சூத்ரானாம் யோனி ரேவச்ச 8வது பாவம் யோனி பொருத்தத்தை குறிக்கும். பாவத்துல 8வது பாவத்தை கணக்கிட்டு நம்ம யோனி பொருத்தத்தை முடிவு பண்ணலாம். சோ யோனி பொருத்தத்தை ஆராய ஜாதகத்துல இது யோனி பொருத்த 8வது பாவங்கிறது காமன். அது இல்லாமையும் 2, 7, 11 ஆகிய ஸ்தானங்களையும் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களின் நிலையையும் பார்க்கணும். இருவரும் இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஆண் பெண் வித்தியாசம் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 2 பேருமே ஆண் பெண்ணுடைய நட்சத்திரம் 2ம் ஒரே மிருகமா இருக்கக்கூடாது. அதுல முக்கியமா 2 பேரோடதும் ஆணா இருக்கக்கூடாது. 2 பேரோடது பெண்ணா இருந்தா கூட மத்தியமம்னு சொல்லியிருக்கு. இதுல இப்ப நம்ம அடுத்த பிபிடி பார்த்தோம்னாக்கா இதுல ஆண் பெண் அஸ்வினி பரணி கிருத்திகை பார்த்தோம்னா ஆண் ஆண் பெண் அப்படி வருதா. இப்ப இதுல திருவாதிரை பெண்ணுன்னு கொடுத்துருக்கோம். இப்ப இத பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னாக்கா திருவாதிரை ஆண் போட்டிருந்தது. அதே மாதிரி சித்திரை இதுல பெண் போட்டிருக்கு, ஆனா பஞ்சாங்கத்துல ஆண் போட்டிருக்கு. இன்னொரு புத்தகத்துல கூட இந்த பாடபேதம் வருது. விசாகத்துக்கு மூலம் திருவோணம் இந்த 5 நட்சத்திரத்துக்கு மட்டும் பாடபேதம் வருது. ஆண் பெண் அதுக்கு எது கரெக்டுங்கிறத நீங்க யார் ஃபாலோ பண்றீங்களோ நீங்களும் யாராவது சொல்லுங்க. இப்ப யோனி பொருத்தத்துல 2 பேரும் ஆண் 2 பேரும் பெண், ஒருவர் ஆண் ஒருவர் பெண் ரொம்ப நல்லது. இருவரும் ஆண் கூடாது, இருவரும் பெண் நியூட்ரல், நாட் பேட் தான். அதுவும் பெஸ்ட் கிடையாது. ஒருத்தர் ஆண் ஒருத்தர் பெண்ணா இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப நம்ம யோனி பொருத்தமா பார்க்கல, பகை மிருகங்கள் அப்படிலாம் பார்க்கலன்னா கூட ஒருத்தர் ஆண் ஒருத்தர் பெண் அப்படி இருக்கிறத சேர்த்து அப்படி இதுக்கு முன்னாடி திருமணமான எத்தனையோ ஹாரோஸ்கோப் கலெக்ஷன்ஸ் இருக்கும்ல, அதுல எல்லாம் யோனி பொருத்தம் இல்லாமயே கல்யாணம் பண்ணிருக்கோம்ல சொல்றாங்கல்ல. அந்த பகை மிருகங்கள் தவிர்த்து ஆண் பெண் மாறுபாடு இருக்கா அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். அடுத்து ராசி பொருத்தம் 5, 11ஆம் இடங்கள் ஆராய்ந்து இந்த ராசி பொருத்தத்தை முடிவு பண்ணலாம். சோ ராசி மைத்திரியம் இருந்தால் இப்ப 7 சனி ஜென்ம சனிலலாம் ராசி பொருத்தம் இல்லாதவங்க கல்யாணம் பண்ணாதீங்கன்னு ஒரு கருத்து யூடியூப்ல இருந்து கிடைச்சது, புத்தகத்திலயும் இருக்கு. சோ ராசி மைத்திரியம் இருந்தா ஜென்ம சனி 7 சனி அஷ்டம சனி இருந்தா கூட பாதிக்காது. சோ பிருகத் ஜாதகத்துல அத்தியாயம் 24 ஸ்லோகம் 14 ஏற்கனவே சொல்லிருக்கோம். அதுலயும் ராசி பொருத்தத்தை பத்தி இருக்கு. கால விதானத்துல எனக்கு அந்த ஸ்லோகம் நான் ஒரு முறை தான் பார்த்தேன், அது எனக்கு ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் எனக்கு அது கிடைக்கல. அப்புறம் கிடைக்கும் போது நான் அதை குரூப்ல ஷேர் பண்றேன். இல்ல இந்த அடுத்தடுத்த பாகத்துல 2 வாரத்துக்குள்ள எனக்கு எப்ப கிடைச்சாலும் நான் அதை ஷேர் பண்றேன். அப்புறம் கால விதானத்துல 2, 6 வீடுகளுக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கு. 2, 12 தான் அக்செப்டபிள். பெண் நட்சத்திரத்துக்கு 12வது ராசி ஆண் ஓகே. அது மாதிரி பெண் நட்சத்திரத்துக்கு 6 அனுகூல சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இதை ஓகே பண்ணிருக்காங்க. ஆனா அஷ்ட சஷ்டாஷ்டகம் கூடாது என்று தேவ கேரளம் எனும் நூல் சொல்லியிருக்கு. இப்போ இதுல ஆண் ராசி வேண்டாம், இது யோனி பொறுத்த மாதிரியே பெண் ராசி ஆண் ராசி ஓகே. பெண் ராசியிலிருந்து 6 ராசிக்கு மேல் இருந்தால் இந்த பொருத்தம் உண்டு என்றாலும் 8வது ராசி அஷ்ட சஷ்டம். சோ 6வது ராசிக்கு புத்திர தோஷம் சொல்லுவாங்க. சஷ்டாஷ்டகம் புத்திர தோஷம், அஷ்ட சஷ்டம் புத்திர நாசம். அந்த புத்திர நாசம் என்ற சொல்லுக்கேற்ப தவிர்ப்பது தேவைப்படுகிறது. பெண் ராசிக்கு ஆண் ராசி ரெண்டா வரும் பட்சத்துல தவிர்ப்பது உத்தமம்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. அப்கோர்ஸ் அனுகூலமோ பிரதிகூலமோ சஷ்டாஷ்டகம் அஷ்ட சஷ்டம் 2ஐயும் தவிர்க்கிறது நல்லது. இது ராசி அடிப்படையில மட்டும் இல்ல, லக்ன அடிப்படையிலையும் லக்ன சஷ்டாஷ்டகம் லக்ன அஷ்ட சஷ்டம் தவிர்க்கிறது நல்லது. ஒருத்தரோட ராசில இருந்து 2வது ராசியா, அதாவது பெண் ராசியில இருந்து ஆண் ராசி 2வது ராசியா இருந்தா மிருத்யு
பண கஷ்டம். 3வது ராசியா இருந்தா துயர். 4வது ராசியா இருந்தா விரோதம், தரித்திரம். 5வது ராசியா இருந்தா பிள்ளைகளுக்கு பாதிப்பு போட்டிருக்கு. ஆனா 6வது ராசியும் பிள்ளைகளுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா புத்திர தோஷம். மேபி புத்திர தோஷம்னா அது பேரண்ட்ஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனை. வியாதி, பிரிவு, குழப்பம் 6வது ராசியா இருந்தா. 8வது ராசி பிள்ளைகள் இழப்பு. நம்ம புத்திர நாசம்னு படிச்சோம் இல்லையா, இழப்பு இந்த இடத்துல வருது. அதனால 8வது ராசியில கம்பல்சரி வசிய பொருத்தம்லாம் இருந்தா கூட ஒரு சிலர் சேர்க்கிறாங்க. அதெல்லாம் சேர்க்காம இருக்கிறது நல்லது. சோ ராசி பொருத்தத்துக்கு வசிய பொருத்தத்துக்கு முரண்பாடுகள் இருக்கும். 7வது ராசியா வந்துன்னா உத்தமம். 9 பதிவிரதை, 10 தனவிருத்தி, 11 சுகவிருத்தி, 12 ஆயுள் விருத்தி. சோ 7, 9, 10, 11, 12 ராசிகளை சேர்க்கலாம்னு சொல்லியிருக்கு. ராசி அதிபதி பொருத்தம். இந்த பொருத்தம் நன்றாக அமைந்தால் சம்மந்தி பொருத்தத்திற்கு உகந்தது என்று மகப்பேருக்கு சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. சம்மந்தி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் மட்டும் இருந்து நான் பார்த்தது இல்ல. இது எனக்கு ஜாதக ரீதியா தான் பார்த்திருக்கோம். கிரக நிலைகள் அடிப்படையில சம்மந்தி பொருத்தம் நல்லா இருக்கு சொல்லியிருக்கோம். அது ப்ரூஃபும் பார்த்திருக்கோம். இந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சு அதை நான் ஃபீல் பண்ணதில்லை. மற்றபடி 2 கிரகங்களும் பெண்ணுடைய ராசி அதிபதியும் பையனோட ராசி அதிபதியும் ஒருத்தருக்கு நட்பு, சமம், பகை. நட்பு இருந்தா கூட ஓகே, சமமும் பகையும் கூடாது. நட்பு ஓகே, சமம் ஓகே. இந்த மாதிரி சொல்லியிருக்கு. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ ராசிகளோட பேரு, அவங்களோட அதிபதி, அந்தந்த ராசிக்கு பகை கிரகங்கள், அந்த பகை ராசி அதிபதிகளை நம்ம அவாய்ட் பண்ண போறோம். அடுத்தது வசிய பொருத்தம். வசிய பொருத்தம் என்பது ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ உதவுவது. புரிதலை விட ஏற்றுக்கொள்ளும் மனோபாவத்தை அனுபவத்தில் கண்டுள்ளேன். அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட எதனா சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தா கூட அதை பெருசு பண்ண மாட்டாங்க. அதை திருத்துறது அந்த மாதிரிலாம் கூட போக மாட்டாங்க. அதை லைக் அவங்க அந்த விருப்பத்தோட அப்படியே வாழ்ந்துடுறாங்க. வசிய பொருத்தம் நல்ல வேலை செய்யுது. அதையே முக்கிய பொருத்தத்துல கொண்டு வரலன்னு தெரியல. சுமூகமான உறவுடன் இருக்கிறார்கள். ஒற்றுமை, மகிழ்ச்சி, அமைதிக்கு பாலமாக இருக்கிறது. வசிய பொருத்தம் இருக்கிற வீடெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. அவ்வளவு சீக்கிரமா அவங்க பஞ்சாயத்துக்கு வரதில்லை. சஷ்டாஷ்டகத்திலையும் வசியம் வேலை செய்யுது. இந்த மேஷம், ரிச்சிகம், மேபி ராசி அதிபதி பொருத்தமும் அதுல சேர்றதுனாலயோ என்னமோ, ரிஷபம், துலாம், இந்த மகரம், சிம்மம் இதெல்லாம் வேலை செய்யுது. ஆனா தனுசு, கடகம் வேலை செய்யல. அது பார்க்கல. அந்த மாதிரி ஜாதகங்கள் பார்த்திருக்கோம். அவங்களுக்குள்ள அந்த வசியம் இல்லை. வசியம் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணல. இது மாதிரி நிறைய பேரை பார்த்தது இல்லை. சோ மேஷத்துக்கு வசியம் சிம்மம், ரிச்சிகம், ரிஷபத்துக்கு துலாம், கடகம், மிதுனத்துக்கு கன்னி. இந்த டீட்டெயில் எல்லாருக்கும் தெரியும். ஏக ராசி வசிய உத்தமம். சோ ஏக ராசி ஒரே ராசி அதிபதி, அதனால அது உத்தமம். சோ இதன் அடிப்படையில வசிய நிர்ணயம் செய்யலாம் அப்படின்னு காலாமிரதத்துல சொல்லியிருக்கு. அனுபவத்துல ஒரே ராசி எனக்கு திருப்தியா இல்லை. இப்ப 2 பேரும் எக்ஸாம்பிள் 2 பேருமே மேஷ ராசினா 2 பேருக்கும் ராசி அதிபதி ஒண்ணுதான். ஆனா அப்படி ஒண்ணும் வசியமா இருக்கிறது இல்ல. சோ 2 பேருமே அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி ஈக்குவல் நாலேஜ், ஈக்குவல் எஃபர்ட்ஸ், ஈக்குவலா சண்டை போடுறது, ஈக்குவலா சமாதானம் ஆகிறது, ஒரே மாதிரியான இன்டலெக்சுவல் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அட்ராக்ஷன் இருந்தா கூட அவங்கவுங்க ஜெயிக்கிறதுலதான் குறிக்கோள் அதிகமா இருக்குமே தவிர அந்த வசியம் அங்க வேலை செய்யல. சோ லக்ன வசியமும் இப்ப எப்படி நம்ம மேஷத்துக்கு சிம்மம், விருச்சிகம், ரிஷபத்துக்கு துலாம், கடகம் சொல்றோமோ அது மாதிரி லக்ன அடிப்படையிலையும் எடுத்துக்கலாம். லக்ன வசியமும் நல்லா இருக்கு. வசிய பொருத்தத்தை நட்சத்திர அடிப்படையில இல்லைனாலும் லக்ன அடிப்படையில இருந்தாலும் நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்து ரஜ்ஜு பொருத்தம். 5 ரஜ்ஜுக்கள், பாத ரஜ்ஜு, தொடை ரஜ்ஜு, உதிர ரஜ்ஜு, கழுத்து ரஜ்ஜு, சிரசு ரஜ்ஜு. இது எல்லாருக்கும் தெரியும். இதுல ஆரோகணம், அவரோகணம் என்ற பகுப்பும் இதில் உண்டு. ஆண் பெண் ஒரே ரஜ்ஜு வரக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரியும். சோ முதல் பொருத்தம் தின பொருத்தத்தில் ஏக நட்சத்திரம் செய்யலாம் என்று சில அந்த விதியை இதில் சேர்க்க இயலாது. இருவரும் ஆரோகண நட்சத்திரமானால் ஏக ரஜ்ஜு சேர்க்கலாம்.
என்று கூறப்பட்டுள்ளது. நாடி பொருத்தம் எப்படி ஆரோக்கியத்தை பற்றி கூறுகிறதோ இது ஆயுளை குறிக்கும் பொருத்தமாக உள்ளது. வேதை பொருத்தம். வேதை அப்படின்னா இடையூறு அப்படின்னு பொருள். வேதாய சோகநாசனம். வேதை பொருத்தங்கள் நல்லபடியாக இருந்தால் துன்பங்கள் துக்கங்கள் இல்லாமல் இருக்கும். சோ வேதை நட்சத்திரத்துக்கு அஸ்வினிக்கு கேட்டை, பரணிக்கு அனுஷம், கிருத்திகைக்கு விசாகம் எல்லாமே சஷ்டாஷ்டகம் இல்லைனாக்கா அஷ்ட சஷ்டத்துல வர நட்சத்திரங்கள் தான். இப்ப இந்த ரவுண்ட் பண்ண நட்சத்திரம் எல்லாம் பார்த்தோம்னா 7வது நட்சத்திரம் 5வது நட்சத்திரம் அந்த மாதிரி அந்த நட்சத்திரங்களுடைய கவுண்டிங்ஸ் பார்த்தோம்னாக்கா பரணில இருந்து அனுஷம் 7, ரோஹிணில இருந்து சுவாதி இது வசியத்துல வரும், ஆனா ரஜ்ஜு பொருத்தத்துல வராது. ரோஹிணிக்கு 6வது ராசி தான். அது மாதிரி இதுல 9 போக மீதி 5வது நட்சத்திரம் வருது. திருவாதிரையும் அதே மாதிரிதான். 8வது நட்சத்திரமா இருந்தாலும் அதே 5 கவுண்டிங்ல தான் இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் 14வது நட்சத்திரம் உத்திராடம், பூசம் பூராடம் அதுவும் சஷ்டா, எல்லாமே சஷ்டாஷ்டகம் தான். அஷ்ட சஷ்டத்து கூட சிலது ரொம்ப போகல. சோ ரேவதி மகம், மக்கத்துக்கு ரேவதி. சோ இப்படியாக 12 நட்சத்திரங்களுக்கும் வேதை போட்டிருக்கு. சோ மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டம் இது ஒண்ணுக்கு ஒண்ணு வேதை. அஸ்வினிக்கு கேட்டை என்பது போல கேட்டைக்கு அஸ்வினியை எடுத்துக்க வேண்டியது. சோ இப்ப சந்திரன் ராகு 2 பேரும் கண்ட வேதை, வைத்தவ்ய தோஷம். சுக்கிரன் சனி சக்தி வேதை, வம்சம் பாதிக்கும். புதன் கேது பாத வேதை, இன்கம் டிஸ்டர்ப் ஆகும். செவ்வாய் சிரோவேதை விபத்து. சூரியன் குரு குச்சி வேதைன்னு சொல்லியிருக்கு, சொத்து பாதிப்பு பகை. இப்ப இது நமக்கு ஒரு ஏக நட்சத்திரம் பொருத்தத்துல இந்த ஆரோகணமா இருந்தா எடுத்துக்கிறது, அவரோகணமா இருந்தா வேணாம் அப்படிங்கிறது. சோ மற்ற பொருத்தங்கள் எல்லாம் இருந்தா கூட வேத பொருத்தம் இல்லையானால் அது மற்ற சுப பலன்களை நாசமடைய செய்யும். எப்படி நம்ம இதை சேர்க்க மாட்டோம். சஷ்டாஷ்டகம் ஸ்ட்ரிக்டா நம்ம ரிஜெக்ட் பண்ற பட்சத்துல இதை கண்டிப்பா நம்ம இதை சேர்க்க மாட்டோம். இதே லக்ன சஷ்டாஷ்டகமும் அஷ்ட சஷ்டம் லக்ன அடிப்படையிலையும் நம்ம வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணும்போது அதுலயும் இது எஸ்கேப் ஆயிடும். அதனால நம்ம அது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணும்போது இந்த இடத்துல பிரச்சனை எதுவும் வராது. ஆனா ஃபாலோ பண்றது நல்லது. 10 பொருத்தத்துல 9 பொருத்தம் இல்லைனாலும் வேதை பொருத்தம் மட்டும் பார்க்கணும். அது ராசி அப்படி இன்னும் 2-3 பொருத்தத்தை அது கவர் பண்ணி கொண்டு வந்துடும். ரஜ்ஜு பொருத்தத்தையும் வேதை பொருத்தத்தையும் இணைத்து பார்க்க வேண்டும். உதாரணமா பெண் கேட்டை விருச்சிகம் பெண் ராசியில அமர்ந்து எதிர் சுற்று வழியாக 8வது ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரம் ரஜ்ஜுவாக வரும், வேதை பொருத்தத்திலும் வரும். சோ இது ரஜ்ஜுக்கும் ஆகாது வேதைக்கும் ஆகாது. இதே ஒரு பெண் பரணி அப்படின்னா ஆண் ராசியில அமர்ந்து கடிகார சுற்றி 8வது ராசியில அனுஷம், இதுவும் வேதையில வரும். சோ இதெல்லாம் நம்மளே ரிஜெக்ட் பண்றோம். இதெல்லாம் அப்பா ஜோதிட சூத்திரத்திலையும் நல்லா சொல்லியிருக்காங்க. AJS குரு தங்கராஜோடைய நோட்ஸ்லயும் இதெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய பேரோடது நமக்கு அந்த மாதிரி பர்டிகுலரா திருமண பொருத்தம் அந்த தசை பொருத்தத்தை பத்தி பேசுனவங்க ரொம்ப குறைவா இருக்காங்க. அத எல்லா இடத்துலயும் என்ன நோட்ஸ் இருக்கோ அதுதான் இருக்கு. குரு தங்கராஜ் மட்டும்தான் கொஞ்சம் சில இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதனால அவரை இந்த மாதிரி 2-3 இடத்துல ரெஃபர் பண்ணியிருக்கேன். நாடி பொருத்தம் இப்ப 10 பொருத்தம் பார்த்துட்டோம். அடுத்தது நாடி பொருத்தம் 11வது பொருத்தம். நாடி பொருத்தம் பற்றி மிக விரிவாகவே 2 ஜூம் செஷன்ல வாதப்பித்தம் கபத்தோட தொடர்பு படுத்தி நேர் வகுப்பாவும் விளக்கியிருக்கோம், ஜூம்லயும் விளக்கியிருக்கோம். இப்ப இது எல்லா புக்லயும் இப்போ ஒரே நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்க்கலாம் அப்படிங்கிற புக்ல இருந்து காலாமிருதம் தவிர்த்து எல்லா புக்லயும் இருக்கிற வாதப்பித்த ஸ்லேத்மத்தை பிரிச்சிருக்கிறது இந்த காலம் பிரகாரம் தான். நம்மளுமே வாதப்பித்த ஸ்லேத்மத்தோட முதல் பார்ட்ல இதை தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். செகண்ட் பார்ட்ல தான் அதை பாத வாரியா பிரிச்சிருக்கோம். சோ இது அஸ்வினி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை கீழே ரோஹிணி மிருகசிருஷம் திருவாதிரை இப்படி ஜிக்ஸாக்கா 27 நட்சத்திரத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்போம்.
இது நம்ம பண்றது இல்ல, இப்படிதான் இருக்கு. இதோட டிசைனே இதுதான். இது எல்லா புத்தகத்திலையும் கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல், காமன் பட்டியல். இத வந்து காலாமிருதத்திற்குள்ளபடி பாத வாரியாக வாதபித்த கபத்தை பிரிச்சு, இதிலும் ஏக நட்சத்திர பொருத்தத்தை பின்ன பாதமாக எப்படி ஏக நட்சத்திரத்தை பிரிச்சு சேர்க்கலாம் அப்படிங்கறதுக்கு தெளிவான விளக்கம் நம்ம அல்லூர் ஐயாவுடைய மகரிஷிகள் அவருடைய திருமண பொருத்தத்துல இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப பொக்கிஷமான புக்ஸ், எல்லார்கிட்டயும் இருக்கணும். அடுத்தது இப்ப நம்ம 10 பொருத்தம் பார்த்தோம். 10 பொருத்தத்துக்குரிய பலன், தின பொருத்தம் ஆயுள் ஆரோக்கியத்தை குறிக்குது. அது குறிப்பிடக்கூடிய பாவங்கள் 1, 4, 8. கன பொருத்தம் தம்பதியர்களுடைய சுகம் அனுசரிச்சு போகிறது. இதுக்கான பாவங்கள் 1, 4, 7, 12. மாகேந்திர பொருத்தம் புத்திர விருத்தி 1, 5, 9. ஸ்ரீ தீர்க்கம் சகல சம்பத்து 1, 5, 9. யோனி பொருத்தம் சயன சுகம் 3, 4, 7, 12. ராசி பொருத்தம் வம்ச விருத்தி 1, 5, 9. ராசி அதிபதி பொருத்தம் வாரிசு யோகம். அப்ப நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், அது சம்மந்தி பொருத்தம் பார்த்தோம். இதுல வாரிசு யோகம் போட்டிருக்கு 1, 5. வசிய பொருத்தம் அந்யோன்யம் 1, 7, 12. ரஜு பொருத்தம் சௌபாகியம் 1, 5, 9. வேதை வந்து துக்கம் சோகம் இல்லாமை 6, 8, 12. இந்த பாவங்கள் இப்ப இதுலதான் நான் சொன்ன 7 பாவத்தை தான் பார்க்க போறோம்னு. சோ இதுல 1 இருக்கு, 2 காணும், 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6, 7, 8, 9, 12 போயாச்சு. சோ நடுவுல ஒரு 5 கட்டம் காணும். இந்த 7 பாவங்கள் தெரிஞ்சதுனாலே நம்ம ஜாதக பலனையும் நல்லா சொல்ல முடியும் அப்படின்னு இதை வச்சுதான் சொன்னேன். இப்ப இது வந்து இந்த 36 பொருத்தத்தை பத்தின முகூர்த்த சிந்தாமணியில, இது அப்புறமா எல்லாரும் யூடியூப் அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. முகூர்த்த சிந்தாமணியில மூல நூல், இதுல வந்து அல்லூர் ஐயா இதை காலம் பார்த்து படிச்சு அதை வந்து தெளிவா அவரோட கால்குலேஷன் கொடுத்திருக்காரு. இது எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை வந்து இங்க காமிச்சிருக்கோம். இத பத்தி அல்லூர் ஐயாவும் கேள்வி செஷன்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த 36 யூடியூப்ல ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. நீங்க அது ஒரு காப்பி கொடுத்துட்டீங்கன்னா டெலிகிராம்ல போட்டுக்கலாம். போட்டுலாம். அப்புறம் வந்து இப்ப நம்ம 10 பொருத்தம் பார்த்தோம், அதோட பாவங்கள் பார்த்தோம், நாடி பொருத்தம் வரைக்கும் 11வது பொருத்தம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்தது சப்தபதி. இது வந்து நட்சத்திர பொருத்தங்களை பேஸ் பண்ணி இல்ல, அடுத்த வாரத்துடைய கான்செப்ட் தான். இருந்தாலும் இதை இதுல சேர்த்துட்டேன். சப்தபதி அப்படிங்கிறது இது வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்தது. இப்ப இது எல்லாரும் பாக்குறாங்க, குருவுக்கு குரு ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாம இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க. குருவுக்கு சந்திரன், இப்போ குரு சந்திரன், குரு சுக்கிரன், குரு செவ்வாய், லக்னா 2 பேரோட லக்னாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6, 8, 12. இப்ப சஷ்டாஷ்டகத்தை நீக்கினோம்னாக்கா இந்த இது வராது. சந்திரன் 6, 8, 12 அதுவும் சஷ்டாஷ்டகத்துல வந்துடும். குரு சந்திரன், சந்திரன் குரு, குரு குரு, அப்புறம் சுக்கிரனும் செவ்வாயும் 6, 8, 12 இருக்கக்கூடாது. அது மாதிரி செவ்வாய்க்கு செவ்வாய் 6, 8, 12 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. ஒருத்தரோட செவ்வாய்க்கு இன்னொருத்தரோட செவ்வாய், இது 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷ கான்செப்ட் இல்ல. ஒருத்தரோட செவ்வாய்க்கு இன்னொருத்தரோட செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. இப்படியாக சப்தபதி குண பொருத்தங்கள் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன். இதுதாங்க 36 பொருத்தம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம் இல்லையா, 24 பொருத்தத்துக்கு அப்புறமா 36 பொருத்தம். இந்த 36 பொருத்தத்துக்கு எனக்கு வந்து 36 வார்த்தைகள் தேடினேன், ஆனா அப்படி ஒண்ணும் கிடைக்கல. இந்த அஷ்டக்கூட்டு அப்படின்னு இத வந்து நார்த்துல சொல்றாங்க. இதுல என்னென்ன வருதுன்னா, வர்ண பொருத்தம், வசிய பொருத்தம், தார பொருத்தம், யோனி கிரக உறவுகள் பொருத்தம், கன பொருத்தம், ராசி, நாடி. இதுல நாடிய சேர்க்கிறாங்க. ஆனா இதுலயும் இந்த பாத வாரியா பிரிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பாத வாரியா பிரிச்சது கண்டிப்பா ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அதை எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சோ இதுல வந்து எப்படி இது 36 வருதுன்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டி. 1 + 2
இப்போ வரிசை எண் இருக்கு பாத்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8. இதை கூட்டினா 36 வருது. 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15, 15 + 6 21, 21 + 7 28, 28 + 8 36. இதுதான் 36 பொருத்தம். இதுக்கு யாராவது விளக்கம் சொல்லுங்க. இருந்தாலும் நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். 24 பொருத்தம். தசவித பொருத்தம் 10, 11 நாடி, 12 வர்ண பொருத்தம், 13 ரிஷி, 14 நாட்டு பொருத்தம், 15 மரம், 16 கோத்திர பொருத்தம், 17 பக்ஷி பொருத்தம், 18 ஜாதி, 19 லிங்க பொருத்தம், 20 அஷ்டவர்க்கம், 21 லாப நஷ்டம், 22 யோகினி வர்க்க பொருத்தம், 23 பூதம், 24 சந்திரயோக வர்க்கம். இது எல்லாத்துக்கும் கால்குலேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே விவாக விஞ்ஞானத்துல இருக்கு. மகரிஷிகள் அருளிய திருமண பொருத்தத்திலையும் இருக்கு. அடுத்தது இந்த 36 பொருத்தத்தை பத்தி பார்க்கும்போது, இந்த அஷ்டகூட்ட பொருத்தம் என்று வட இந்திய முறையில் 8 பொருத்தங்கள், அதில் 1 முதல் 8 வரையில் கூட்டினால் 36 என்று வரும். இதையே 36 பொருத்தம் என்று சொல்லுகின்றனர். இது நான் புரிஞ்சின்றது. இதுதானாங்கிறது யாராவது சொல்லுங்க. விவாக விஞ்ஞானம், அப்புறம் தட்சிணாமூர்த்தி ஐயாவோட புக்கு, அது என்ன சொன்னோம் நம்ம, விஞ்ஞான ஜோதிட நுணுக்கங்களும் தசவித பொருத்தங்களும், அப்புறம் கடகம் ராமசாமி ஐயாவோட திருமண பொருத்தம் புத்தகம், இப்ப பராசர சாஃப்ட்வேர் ஆகட்டும். நேத்து வெங்கடேசன் ராமசுப்பையாட்ட இதை பத்தி போன் பண்ணி கேட்டப்ப ஜெகநாத ஹோரால இதை பத்தி இருக்குமா அப்படி சொன்னாங்க. அதுலயும் பார்த்தாலும் இந்த அஷ்டக்கூட்டு தான் வந்தது. சோ எனக்கு இந்த 36 வார்த்தைகள் ஏதாவது கிடைக்குமோன்னு ஒரு கியூரியாசிட்டி, வேற ஒண்ணும் இல்ல. ஆகியவற்றின் மூலமாக 36 பொருத்தங்கள் இந்த எல்லா புக்லயும் இந்த அஷ்டக்கூட்டு தான் கொடுத்துருக்கு, வேற எதுவும் கொடுக்கல. அதனால அது ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வேற இது தவிர்த்து வேற ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம அது தெரிஞ்சுக்கலாம். இதுவரை நட்சத்திர அடிப்படையில் திருமண பொருத்தங்கள் பற்றிய விவரங்களை கண்டோம். இனி வருவது ஆயுள் பொருத்தம். 3 விதமாக காண உள்ளோம். நம்மளோட அல்லூர் ஐயாவுடைய புத்தகத்தை நம்ம இதுல எடுக்கல. அல்லூர் ஐயா ஆயுள் நிர்ணய கணிதம் தனி மனித ஜாதகத்துக்கு ரொம்ப டீட்டெயிலா ஒரு புக்கே போட்டிருக்காரு. அதுக்கு தனி செஷன் தான் வைக்கணும். ஆனா நம்ம ஒரு பையன் பொண்ணு ஜாதகமோ இல்ல ஜாதக பலன் கேட்க யார் வந்தாலும் ஆயுள் நிர்ணயம் பார்க்கறதுக்கு அதுதான் வேணும். இங்க நம்ம ஒரு சிம்பிள் மெத்தட்ல பாக்குறோம். அதையும் நம்ம பார்க்கணும், அதுவும் கவனிக்கத்தக்கதே. ஆயினும் நாம் இங்க எளிய முறையில் 3 விதமான ஆயுள் கணிதங்களை பத்தி பார்க்கலாம். ஆயுள் பொருத்தம் இதை காண்பதின் விவரம் கீழ்வருமாறு. இது கடகம் ராமசாமி ஐயோட புத்தகத்திலிருந்து எடுத்தது. பக்கம் 104. நான் பேஜ் நம்பர் உட்பட மென்ஷன் பண்ணிட்டேன். நேரா அந்த பேஜ் எடுத்து பாருங்க. ஆண் அஸ்த நட்சத்திரம், பெண் பிறந்தது புனர்பூசம் அப்படின்னு வச்சுட்டோம்னாக்கா, பெண் நட்சத்திரத்துல இருந்து ஆண் நட்சத்திரம் வரை எண்ணி என்ன வரை எண்ணி 7 வரும். இப்போ என்னது ஆண் நட்சத்திரம் அஸ்தம்னா அதுல இருந்து புனர்பூசத்தை எண்ணினோம்னா 7 வரும். இந்த 7ஐ 7ஆல் பெருக்கி, எந்த நட்சத்திரம் வந்தாலும் அதை 7ஆல தான் பெருக்கணும். இங்க 7 வரதுனால 7 கிடையாது, எந்த எண்ணிக்கை வந்தாலும் அதை 7ஆல பெருக்கி அதை 27ஆல வகுக்கணும். 7 × 7 49. அதை 29 27 பதிலா 29 போட்டா மீதி 22. ஈவு 1, மீதி 22. சோ இதுல மீதி எப்போதும் 4, 5 இதுக்கு மேல இருக்கணும். சோ இப்படி வந்தா சிறந்த ஆயுள் பொருத்தம் ஆகும். 4, 5க்கு குறைவா வந்தா இருக்கு இந்த ஆயுள் பொருத்தம் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது 2 பேருக்குமான காமன், இது பொருத்தத்துல பயன்படுத்துறதுக்கு. சோ இதுல ஈவு 1 தான் வந்திருக்கு, அதனால இது கொஞ்சம் கம்மி தான். சோ அஸ்தத்துக்கு புனர்பூசம், இத்தனைக்கும் 9 நட்சத்திர பெண் நட்சத்திரத்துல இருந்து புனர்பூசத்துல இருந்து அஸ்தம் பையந்து 4வது ராசி தான் வரும். அப்ப நமக்கு நிறைய இந்த ஸ்திரீ தீர்க்கம் அது இதுன்னு எல்லாம் ராசி பொருத்தம் எல்லாம் அடிபட்டு போயிடும். அதெல்லாமே இதுல வருது. சோ அடுத்து ஆயுள் சோதனை பொருத்தம்
பெண் நட்சத்திரம் முதல் புருஷனுடைய நட்சத்திரம் வரை எண்ணி வரும் தொகை 7 பெருக்கி 27 கீந்துனா வகுத்து என்ற மிச்சமும் புருஷன் நாள் முதல் பெண் நாள் வரையில் எண்ணி, இப்ப மேல சொன்னதுடைய ஸ்லோகம் இது, தமிழ் ஸ்லோகம் எண்ணி முன்போர் பெருக்கி கழித்த மிச்சமும் பார்க்கும் போது பெண் நாட்குறையில் பெண் முன்னும் புருஷன் நாட்குறையில் புருஷன் முன்னும் யார் முன்னாடி போவாங்கிறத கொடுத்துருக்கு. இது வந்து ஜோதிட சிந்தாமணில இருந்து. ஆண் முன்னாடி இறப்பாங்களா பெண் முன்னாடி இறப்பாங்களா, இந்த கணிதத்தை இதுல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கு. சோ 2 பேரோட நட்சத்திரத்துல இருந்துமே எண்ணி, இப்ப நம்ம ஆண்ல இருந்து பெண்ணுக்கு இங்க உதாரணம் போட்டிருக்கோம். இதே பெண்ல இருந்து ஆணுக்கு எண்ணி பார்க்கும்போதும் அதுல யார் முதல்ல இறப்பாங்கிறத இதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லியிருக்கு. சோ அன்று பெண் பிறந்த நாள், அதோட கண்டினியூவேஷன் இல்ல இது வந்து ஜோதிட சிந்தாமணியா. அடுத்து அன்று பெண் பிறந்த நாட்டொட்டாளி நாளவு மின்னி, இதுக்கான விளக்கம் வந்து நான் பார்த்து சொல்றேன். 318 எனக்கே இப்போ புக்கோட பேஜ் நம்பர் யூஸ் ஆகுது. அன்று பெண் பிறந்த நாட்டெட்டாணி நாள் அளவு மென்னி நின்ற நாட்டொட்டு நேரிழை நாளீராக சென்றதை ஏழீற்றாக்கி 20, அதே கணக்குதான் கடகம் ராமசாமி ஐயா கொடுத்த அதே கணக்குதான். பெண் நட்சத்திரம் முதல் புருஷனுடைய நட்சத்திரம் வரை எண்ணி தொகை 7 பெருக்கி 27 ஆக்கிந்து, அதே கணக்குதான். சோ தனிநபர் இத வந்து 2 புக்ல இப்ப ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். சோ தனிநபர் ஜாதகத்திற்கு ஆயுள் கணித கணக்கீடு அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, சந்திரன், சனி, லக்னம், கோரா லக்னம், இந்த 3ஐயும் பார்க்கணும். லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி இது ஒரு கணக்கு, சந்திரன் சனி ஒரு கணக்கு, லக்னமும் ஹோரா லக்னமும் ஒரு கணக்கு. இப்போ ஹோரா லக்னம் எப்படி பார்ப்போம்? சூரிய உதய நேரத்தை கழிச்சு அதனோட நிமிடங்கள் ஆக்கி 2ஆல வகுத்து வரும் ஈவினை உதய நேர சூரிய பாகையுடன் கூட்டி 0ல இருந்து 360 டிகிரிக்குள்ள வருவது ஹோரா லக்னம். சோ முதல் ஜோடியில இருவரும், அதாவது முதல் ஜோடினா லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, முதல் ஜோடியில் இருவரும் சரத்தில் இருந்தால், அதாவது லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சரத்துல இருந்தா அவங்களுக்கு தீர்காயு. ஒருத்தர் ஸ்திரத்திலையும் மற்றவர் உபயத்திலும் இருந்தா தீர்காயுள். இருவரும் உபயத்தில் இருந்தால், அதாவது லக்னாதிபதி அஷ்டமாதிபதி 2 பேரும் உபயத்துல இருந்தா மத்தியமாயுள். இது ஒத்தர் ஜாதகத்துக்கு, நீங்க 2 பேருக்கு தனித்தனியா பாத்துக்கணும். ஒருவர் சரத்திலும் மற்றவர் ஸ்திரத்திலும் இருந்தால் மத்தியமாயுள். ஒருத்தர் ஒரு லக்னாதிபதியோ அஷ்டமாதிபதியோ ஒருத்தர் சரத்திலையும் ஒருத்தர் ஸ்திரத்திலையும் இருந்தா அது மத்தியமாயுள். இருவரும் ஸ்திரத்தில் இருந்தால் குறுகிய ஆயுள். ஒருவர் சரம் ஒருவர் உபயத்துல இருந்தா அதுவும் குறுகிய ஆயுள். சோ அடுத்தது சந்திரன் சனி, செகண்ட் பாயிண்ட். அடுத்தது லக்னமும் ஹோரா லக்னமும், இரண்டுக்கும் மேற்சொன்ன முறைகளிலேயே ஸ்திரம், உபயம், ஆயுள் பலம் நிர்ணயம். இதே மெத்தட்லயே இதுல என்ன சரம், ஸ்திரம், உபயத்தை பிரிச்சு 6 பாயிண்டா கொடுத்துருக்கோமோ, இதை எப்படி நம்ம அந்த லக்னாதிபதி அஷ்டமாதிபதிக்கு பார்த்தோமோ அதே மாதிரியே சந்திரன் சனிய யார் 2 பேரும் சரத்துல இருக்காங்களா உபயத்துல இருக்காங்களா அந்த மாதிரி எடுத்து பாத்துக்கிறது. இது வந்து எதுல இருந்து எடுத்ததுன்னா வேதிக் அஸ்ட்ராலஜி இன்டகிரேட்டட் அப்ரோச் பை PV நரசிம்மராவ், ஜெகநாத ஹோரால இருந்து எடுத்ததுதான். மற்றொரு முறை அடுத்தது, இப்ப நம்ம வந்து முதல்ல கடகம் ராமசாமி ஐயாவது பார்த்தோம், இப்ப 2வது வந்து PV நரசிம்மராவ் ஐயாவது பார்த்தோம், ஜெகநாத ஹோரால இருந்து எடுத்தது. 3வது வந்து மற்றொரு முறை வந்து லக்னம் 7ஆம் பாவம் எது பலம் மிக்கதோ அதிலிருந்து 8ஆம் பாவாதிபதியை கண்டு அந்த கிரகம் 8ஆம் இடத்தில் இருந்து கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் ஆயுள். இதுவும் தனித்தனி ஜாதகம் தான், ஆண் பெண் ஜாதகத்துல தனித்தனியா பாத்துக்கலாம். முதல்ல கடகம் ராமசாமி ஐயாது பார்த்தது மட்டும்தான் 2 பேருக்கும் எடுக்கலாம். ஒருத்தரோட நட்சத்திரத்துல இருந்து இன்னொருத்தரோட நட்சத்திரத்துக்கு பாக்குறது. மத்த 2மே வந்து
தனித்தனியா பாத்துக்கிறது. சோ பணபரஸ்தானத்துல மத்தியமாயுள், பணபரஸ்தானத்துல இருந்தா மத்தியமாயுள், ஆபோக்லிமத்துல இருந்தா அற்பாயுள். சோ யார் யாரு? லக்னம், 7ஆம் பாவம் எது பலம் மிக்கதோ அதிலிருந்து 8ஆம் பாவாதிபதியை கண்டு அந்த கிரகம் 8ஆம் இடத்திலிருந்து கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் நீண்டாயுள். இது மாதிரி ஒரு கணக்கு. இப்ப திருமண தீபிகையில நம்ம முதல்ல திருமண தீபிகை உதாரணம் சொல்றோம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது. சோ திருமண பொருத்தத்துல முதலிடம் வகிப்பது ஆயுள் பொருத்தமே. சோ ஆயுள் பொருத்தம் நல்லா இருந்தாதான் ஜாதக பொருத்தம் நல்லா இருந்தாலும் ஜாதக பொருத்தத்துல ஆயுள் பொருத்தமும் இன்க்ளூடட். சோ லக்னாதிபதி பலமா இருக்கணும், 8ஆம் அதிபதி பலமா இருக்கணும், ஆயுள் காரகன் பலமா இருக்கணும், குரு சுக்கிரன் புதன் பலமா இருக்கணும், லக்னம் லக்னாதிபதி பலமா இருக்கணும். சோ 8ஆம் வீடு, 8ஆம் அதிபதி இவற்றிற்கு பாவகத்திரி இருக்கக்கூடாது. இந்த 5 அடிப்படையில் தான் ஆயுள் நிர்ணயிக்கணும். இது திருமண தீபிகை சொல்றது. இதன் அடிப்படையில் ஏராளமான விதிகள் இருக்கு. திருமண தீபிகையில இதுக்காக ஒரு 67 நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, குரு சுக்கிரன் புதன் சன், இத 3 பாயிண்டா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம முதல்ல அப்படி பார்த்தோம், லக்னம் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி அப்படி பார்த்தோம், 3 சந்திரன் சனி அந்த மாதிரி பார்த்தோம். அது மாதிரி இதை ஒரு 3 பாயிண்டா வச்சுக்கோங்க. ஒன்றில் சொல்லப்படும் 3 அதிபதிகளும், அதாவது லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி 3 அதிபதியும் பலம் பெற்றால் 90 வயசு. 2இல் சொல்லப்பட்ட 3 கிரகங்கள் குரு சுக்கிரன் புதன் பலமா இருந்தா 90 வயசு. 3இல் சொல்லப்பட்ட சனி உச்சம் பெற 50 வயது, ஆட்சி பெற 25 வயது. இந்த விதிப்படி எல்லாம் எவருக்கும் அமையாது. எனவே இவற்றில் 1, 8, 10 கிரகங்கள் 3 சுக்கிரன் புதன் குரு ஆகிய 3, காரகன் சனி 1. சோ இந்த 7ல 3 பலமா இருந்தாலே 75 வயசுக்கு மேல வாழலான்னு இவரே ஒரு பலன் கொடுத்திருக்காரு. ஆனா இது எந்த அளவுக்கு பொருந்துங்கிறது அப்ளை பண்ணி பாருங்க. அவர் அதை நிறைய ஜாதகங்களை அப்ளை பண்ணி ஒரு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. 2 பலம் பெற்றால், இப்ப 7ல 2 பலமா இருந்தாலே 60 வயசு நல்லா இருக்குங்கிறாங்க. சோ நம்ம லாஜிக்கா அதை அக்செப்ட் பண்ண முடியுமாங்கிறது நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்த்தாதான் தெரியும். 1 பலம் பெற்றா, இந்த 7ல 1 தான் நல்லா இருக்கு அப்படின்னாலே அற்பாயுள் அப்படிங்கறது சொல்றாங்க. இவற்றை ஆராய்ந்து சுமார் 60 வயது உள்ளது என்று தீர்மானித்து தான் பொருத்தம் காண வேண்டும். அட்லீஸ்ட் இந்த மெத்தட், இந்த 7ஐயாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மெத்தட் கொடுக்குறாரு. மாதிரி இப்ப ஆயுள் பலம் குறைவு, இப்ப ஆயுள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு எப்படி பாக்குறாங்க, குறைவுக்கும் அவர் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. அதுவே ஒரு 37 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. நிறைய இருக்கு திருமண தீபிகையில. 8இல் தனித்த புதன், 9இல் குரு, 8இல் குரு சனி சூரியன் மூவரில் ஒருவர், 8ல செவ்வாய் உச்சம் பெறுவது, சந்திர லக்னம் அதியோகமும் சந்திரன் சரத்தில் இருப்பது, லக்னாதிபதியோ அஷ்டமாதிபதியோ குரு பார்ப்பது, இதெல்லாமும் தீர்காயுக்கு தான். சோ இல்லாம லக்னத்திற்கு கேந்திர கோணங்களில் குரு புதன் இருப்பது, சனியை குரு பார்ப்பது, இந்த குறிப்புகள் போல் இது மாதிரி 62 விதிகள் திருமண தீபிகையில ஆயுள் பலத்துக்கு கொடுத்திருக்கு. இப்போ அதே மாதிரி லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் பாபகத்திரி கேந்திர திரிகோணங்களில் தவிர்த்து மற்ற இடங்களில் குரு சுக்கிரன் புதன் இருந்தால் ஆயுள் குறைபாடு. லக்னாதிபதி ஆயுள் தனாதிபதி சனி மூவரும் உபயத்துல இருந்தாலும் ஆயுள் பாதிப்பு. இது மாதிரி ஒரு 35 பாயிண்ட்ஸ் அதுவும் இதுல சொல்லியிருக்கு, திருமண தீபிகையில சொல்லியிருக்கு. அவரு உத்தம திருமண பொருத்தம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதுலயும் திருமண தீபிகையோட பாயிண்ட்ஸ் தான் கலந்துருக்கு. 15 to 21 பேஜஸ். இந்த திருமண தீபிகை பக்கம் 45
ஆயுள் தீர்க்கத்தை பத்தி, ஆயுள் குறைபாடு பத்தி 62 குறிப்புகள், 35 குறிப்புகள், கிட்டத்தட்ட 97 குறிப்புகள் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய புத்தகங்களை படிக்க வாய்ப்பு குறைவா இருக்கிறவங்க இந்த மாதிரி திருமண பொருத்தத்துக்குன்னு ஸ்பெஷல் புக்ஸ் கொஞ்சம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியா வந்து இந்த செஷன்ல தசவித பொருத்தங்கள், இந்த 24 பொருத்தங்களோட டைட்டில்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அண்டு இந்த திருமண தீபிகை, விவாக விஞ்ஞானம், தட்சிணாமூர்த்தி புக்கு, விஞ்ஞான ஜோதிட நுணுக்கங்களும் தசவித பொருத்தங்களும், கடகம் ராமசாமி ஐயாவோட ஜோதிடத்தில் திருமண பொருத்தமும் வாழ்க்கை ரகசியங்களும், ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் அந்த டைட்டில் வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க குரு தங்கராஜ் அவர்கள். அண்ட் நம்ம அல்லூர் ஐயா மகரிஷிகள் அருளிய திருமண பொருத்தங்கள், காலாமிருதம், இப்படி எல்லா புத்தகத்தையும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த தசவித பொருத்தத்துக்கு. அண்ட் 24 பொருத்தத்துக்கு, 36 பொருத்தத்துக்கு, இந்த ஆயுள் நிர்ணயத்துக்கு, இதுக்கெல்லாம் இந்த புத்தகங்களை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது தவிர்த்து வரக்கூடிய வாரங்கள்ல அடுத்த செஷன்ஸ்ல கிரக தோஷங்கள் பத்தியும், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பார்க்கக்கூடிய திருமணத்துக்கான கிரக நிலைகள், ஆண் பெண் கேரக்டர்ஸ் அனலைசேஷன், புத்திரபாகியம் பத்தி, அண்ட் பாபசாமியத்தை பத்தி, இதர நாடிகள் அடிப்படையில இருக்கிறத பத்தி எல்லாமா நம்ம பார்க்கலாம். இந்த செஷன் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறது. ஸ்கிரீன் ஷேர் க்ளோஸ் பண்ணிக்கோமா? நன்றி. நல்ல ஒரு விரிவான ஆய்வு பண்ணியிருக்கீங்க. விஜய் ஸ்ரீனிவாசன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். மேடம் நமஸ்காரம். நமஸ்காரம் சார். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏன்னா ரொம்ப எக்ஸாஸ்டிவ் ரிசர்ச் பண்ணி ஒரு புத்தகத்தையும் பார்த்து, ஒரு பாயிண்ட்டையும் பார்த்து, அது ஒரு பக்கத்தையும் பார்த்து எழுதி ரொம்ப எளிமையா விளக்குனீங்க. அதாவது நேரம் எல்லாருக்கும் 24 மணி நேரம் இருந்தா கூட நீங்க அதை வந்து ஒரு விஷயத்த பண்றதுன்றது எப்பயுமே நல்லா பண்ணுவீங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. நன்றி. அதுக்காக தான் சொல்லணும் மேடம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். எக்ஸலண்ட் ஒர்க் மேடம். எக்ஸலண்ட் ஜாப். தேங்க்யூ மேடம். ரைட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸ்ரீனிவாசன் சாருக்கு கோடி நன்றிகள். அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு செஷன் கிடைச்சிருக்காது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து நம்ம அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா இணைப்பில் இருக்காங்க. ஐயா கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குதுங்க. இந்துமதி மேடம் நல்ல விரிவான விளக்கம் கொடுத்துருக்கேம்மா. நீ வந்து அந்த வடமொழியிலெல்லாம் வந்து அந்த 8 பொருத்தம் தான் இருக்கு. அந்த டிஎம் ராவ் எல்லா புத்தகத்துலையும் பார்த்ததுல அவங்க 8க்கு தான் கொடுத்துருக்காங்க. வர்ணம், வசியம், தாராயோனி, இந்த 5 கிரக மைத்திரி, கணமைத்திரி, பகுடா, நாடி, இந்த 8 தான் வந்து வடமொழி நூலில் முழுக்கத்தான் இருக்கு. அதை 36க்கு சொன்ன விளக்கம் இருக்கு பத்தியா, ஒரு அருமையான விளக்கம். ஒன்று, அந்த 88வது பாதம் எங்க வந்து 22வது நட்சத்திரம் வைநாசிகம் வந்தாலும் 22வது நட்சத்திரத்திலையும் 88வது பாதம் வரும், 23வது நட்சத்திரத்திலையும் 88வது பாதம் வரும். காலவிதானம், காலப்பிரகாசிகை, மூர்த்த சிந்தாமணி, அது சம்பந்தப்பட்ட வடமொழி நூல்கள், மிருகலாதேவி எழுது எல்லாத்துலேயுமே இருக்கு. 22வது நட்சத்திரம் மாத்திரம் இல்லை, 22வது நட்சத்திரத்தில் வரக்கூடிய 88வது பாதம் சேராது. 23வது நட்சத்திரத்துலேயும் 88வது பாதம் வரும். அதுக்கு நான் அத்தாரிட்டியாவே போட்டிருக்கேன். அது ஒன்றுதான்மா. அதான் வைநாசிகங்கிறது வந்து ரொம்ப பேருக்கு இன்னும் குழப்பிக்கிட்டே இருக்கு. அதை தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு தடவை அடுத்த தடவை பார்க்கும்போது அந்த புத்தகங்களையும் எடுத்து மேற்கோள் காட்டி நீனே படிச்சுப்பேன். நல்ல விளக்கம் நம்ம ஜோரா கொடுத்துருக்கேன். 36க்கு 24க்கும் ரொம்ப சந்தோஷம். நல்லா நல்லா நன்றிங்க. நன்றி. அடுத்து நம்ம வெங்கடேசன் ராம சுப்பையா இணைப்புல இருக்காங்க. சார் முடியுமா பேச? ட்ரை பண்றேன். மிக சிறப்பான ஒரு தொகுப்பு.
நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க. நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய தொகுப்பு நல்லா இருந்தது. அடுத்த முறை நல்லா பேசுறேன் ப்ளீஸ். ரைட், ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்து விஜயலட்சுமி மேடம், வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். அருமையா இருந்ததுங்க இன்னைக்கு செக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ஏன்னா நிறைய புக் ரெஃபர் பண்ணி எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி எல்லாம் அப்படியே நீங்க கொடுத்துருக்கீங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்ததுங்க. இப்ப ஐயா அல்லூர் ஐயா சொன்ன மாதிரி நானும் அதை தான் சொல்ல வந்தேங்க. ஐயாவே சொல்லிட்டாரு முன்னாலேயே. ஏன்னா 23வது பாதமும் வதை வைநாசிகத்துக்குள்ள நம்ம வதைங்கிறத எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறது என்னோட கருத்து. ஏன்னா பாத வாரியா பிரிக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 22வது நட்சத்திரத்துல அந்த 22வது நட்சத்திரம் மட்டுமே அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆனா 23வது அப்படிங்கறதும் அது வந்து வதை வைநாசிகத்துக்குள்ளார் வருதுன்னு சொல்ல வந்தேங்க. ஐயா சொல்லிட்டாரு. அருமையா இருந்ததுங்கம்மா, சூப்பரா இருந்ததுங்கம்மா. கிளாஸ் அருமை, ஃபர்ஸ்ட் கிளாஸ். நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க. அடுத்து வேற யாரும் ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாம். ரகுகுல திலகரவி ஐயா, அன்மியூட் பண்ணுங்கய்யா. வணக்கம் இந்துமதி மேடம். வணக்கம் சார். நல்ல சிறப்பா சொன்னீங்க. அந்த 88வது பாதம் எந்த நட்சத்திரத்துல பிறந்தாங்களோ அதுல இருந்து 88வது பாதம் வந்தா கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. அதுதான் ஏன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. ஏன்னா அதுல இருந்தா கண்டிப்பா வந்து அது வேலை செய்யறது இல்லை. 100% ஓகே, அதுவும் ஓகே. அதே மாதிரி அதியோகம் சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவுமே அதியோகமா இருந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல இருக்கும்போது அது அதியோகம் வேலை செய்யறது இல்லை. சரியான பாயிண்ட் அது. மற்ற நேரத்துல அந்த அதியோகம் நல்லாவே ஒர்க் பண்ணுதுங்க. அடுத்தது அதே மாதிரி நம்ம குரு தங்கராஜன் சொன்னார் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டும் திருமண பொருத்தத்துக்கு உண்மையிலே அவருடைய பாயிண்ட்டும் நல்லா இருக்கும். அது எல்லாமே ரொம்ப சிறப்பா, ரொம்ப ஆராய்ச்சியே ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆராய்ச்சி, ரொம்ப சிறப்பா இருந்தது மேடம். இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் இதுல. கண்டிப்பா. ஏன்னா நமக்கு அந்த ஒரு எடுத்து பார்த்தோம்னா ஆயுள் நிர்ணயம் கரெக்ட். அதே மாதிரி நமக்கு அந்த ரஜ்ஜு பொருத்தம், அது புத்திர பாக்கியம் முக்கியமா இருந்துட்டாவே யோனி பொருத்தத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அதுவுமே நல்ல பாயிண்ட்டுங்க தான், நல்லா இருக்கும். ரொம்ப சிறப்பா இருந்தது மேடம். ரொம்ப 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 சீனிவாசன் சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அதுல நம்ம அடூர் வெங்கட்ராமையாருடைய அந்த புக்கில் வர அந்த 88வது பாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அந்த புக்கில் நல்லா பண்ணியிருப்பாரு, அவரு பக்காவா பண்ணியிருப்பாரு. சூப்பரா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து ரங்கநாராயணன் சார், அன்மியூட் பண்ணிட்டு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மேடம், நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குது. பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாதிரி ஏதாவது பிரிண்ட் எடுக்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்தாக ஸ்டார் அகாடமியில கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க. இது ஃபைனலா இந்த செஷனுடைய ஃபைனலா எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தது. அதுக்கப்புறம் மேடம் நீங்க சொன்ன மாதிரி 3ஆம் வாரத்துல அந்த ஆயுள் கணித்தம் அதெல்லாம் ஒரு 2-3 ஜாதகம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். 3ஆம் வாரம். ஆமா, ஒரு 5 கப்பிள்ஸோட ஹாரோஸ்கோப் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இத்தனை பாயிண்ட்ஸ் அதுல அப்ளை பண்ண போறோம். நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்து ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அடுத்து பரிமலா தேவி மேடம். பரிமலா தேவி மேடம். பரிமலா தேவி மேடம். சரி, ஓகே. ரங்கநாராயணன் சார், மறுபடியும் கை உயர்த்திருக்கீங்களோ? இல்ல. ரைட், ஓகே. பரிமலா தேவி மேடம், இணைப்புல இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணுங்க. சரி, ரைட் ரைட். வேற யாரும் எதுவும் சந்தேகங்கள்னா கேட்கலாம். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க, ரைட். பட் சந்தேகங்களும் கேளுங்க, அப்பதானே அது விஷயம் முழுமையா செழுமைப்படும். வேற யாரும் எதுவும் சந்தேகம்னா கேட்கலாம், இல்லைன்னா நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கலாம். சொல்லுங்க சார்.
சார் ஒரே ஒரு டவுட் சார், சின்ன டவுட் என்ன தெரியுமா? மேடம் வந்து ஆயுள் கணிதம் சொல்லும் போது லக்னாதிபதி அப்புறம் அஷ்டமாதிபதி உபயராசி இருந்தாக்கா அது ஆயுள் மத்தியா இருக்கு, அது கொஞ்சம் புரியல, கொஞ்சம் சொல்ல பண்ணுங்க. அதான் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி உபயராசியில உபயராசியில இருந்தாக்கா, சரத்துல இருந்தாக்கா ஆயுள் தீர்க்கம், ஸ்திரத்துல இருந்தாக்கா ஆயுள் மத்தியமம், உபயத்துல இருந்தா குறைவு. பட் அதான் மேடம் டவுட் எனக்கு வந்து, லக்னாதிபதி அஷ்டமாதிபதி 2 உபயத்துல இருக்கு. இப்ப நான் 71 இயர்ஸ் மேடம், அதான் டவுட் வந்து கேட்டேன். இல்ல அதுக்கேத்த மாதிரி நீங்க மொத்தம் அதுல வந்து அடுத்தடுத்து சில கிரகங்களும் சொல்லி சந்திரன் சனி அதெல்லாம கொடுத்துருக்கோம் இல்லையா, எல்லாத்தையுமே ஓவராலா பார்த்து அது ஒரு முடிவுக்கு வருது. 6 பாயிண்ட்ஸ் நம்ம அதுல ஆட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. அந்த 6 சந்திரன் சனி லக்னம் ஹோரா லக்னம் அது எல்லாத்தையுமே அந்த 6 பாயிண்ட்ஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க. ரைட், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோமா? வேற யாராவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். சரி, ரைட், ஓகே. சார கடமையுடைய இந்த 244வது நிகழ்ச்சி ஒரு சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி. சகோதரி இந்துமதி அவர்கள் வாங்க. கோபி ராமமூர்த்தி சார், கோபி ராமமூர்த்தி சார் நமஸ்காரம். இன்வைட் பண்ண முடியாம இருந்தது. வாங்க வாங்க. நன்றி மேடம், சூப்பர் மேடம், அருமையான பதிவு, அருமையான கிளாஸ் மேடம். ரொம்ப ஆராய்ச்சி பண்றீங்க, நல்லா இருக்கு, அருமையா இருந்தது. இப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட் மேடம். நான் வந்து ஒரு இதுல கேட்டேன், ஒரு மாநாட்டுல ஒரு 4 ராசியை ஒருத்தர் தாண்டது இல்லை அப்படின்னு சொன்னார் அவரு. அதாவது வந்து தன்னுடைய 7வது வதை நட்சத்திரத்தினுடைய தசாபுத்தி வரும்போது அதுதான் அவருடைய கடைசி தசா புத்தியா இருக்கு. இந்த ஆயுள் நிர்ணயத்துக்கு நான் அது மாதிரிதான் பாக்குறேன். நான் ஆக்சுவலா வந்து அதை தான் வச்சு பார்த்துப்பேன். அதுல வந்து அஷ்டமாதிபதி, மாரகாதிபதி, தசா புத்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் வரும்போது சரி அந்த நேரத்துல அது ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அது ஓரளவு வந்து கரெக்டா வருது. இப்ப எஸ்பிபி உள்ள போய் அட்மிட் ஆன உடனே ஒரு 15 நாளுக்கு அது மாதிரி சிலதான் இப்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம புக்ல இருந்து ரெஃபர் பண்ணது இந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு வந்து அது இந்த ஆராய்ச்சியில நீங்க நிறைய புக் படிச்சதுனால கேக்குறேன். அவங்களுக்கு என்ன வதத்தாரையில சம்பந்தப்பட்ட கிரகத்தோட தசா புக்தி வரும்போது என்ன மாதிரியான மரணம் வருதுங்கிறது வேணா நம்ம அதுல ஆராய்ச்சி பண்ணலாம். சரி மேடம். இருக்கா இல்லனாக்கா எதனாவது விபத்தோட நடக்குதா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம அதுல ஆராய்ச்சி பண்ணலாம். சரி மேடம், சரி மேடம். இந்த பிபிடி கொஞ்சம் கொடுத்துருங்க மேடம். எந்த மாதிரியான மரணம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம அது அஷ்டமாதிபதி என்ன சாரத்துல இருக்காரு, அவரு தாராபல அடிப்படையில எத்தனாவது நம்பர்ல வராரு, அது 3, 5, 7ஓட தொடர்புல இருந்ததுனாக்கா அவங்களுக்கு எது மாதிரியான விபத்து மரணமா, அந்த மாதிரி எலிமினிட்டினால வரக்கூடிய மன அழுத்தத்தினால வர மரணமா, அந்த மாதிரி அதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அருமையான பதிவு மேடம். ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ரைட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அடுத்து நம்ம வெங்கடேசன் ராமசுப்பையா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க சார். நான் பேச வேண்டாம்னு பார்த்தாலும் பேச விட மாட்டேன் கொடுக்குது சார். 4 ராசிக்குள்ள உங்களுக்கு 9 தசாப்தி முடிஞ்சிருது சார். 120 வருட ஆயிலையும் 4 ராசிக்குள்ள முடிஞ்சிருது இல்ல, அதைத்தானே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே அல்லது. இந்த 4 ராசிங்கிறது உங்களுக்கு 9 நட்சத்திரங்கள் இந்த 4 ராசிக்குள்ள வந்துருது. உங்களுக்கு 9 தசாபுத்தி 120 வருட வம்சோத்திர 120 வருட ஆயுள் அதுல வந்துருது. ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையே சார். அதுக்கு நமஸ்காரம் சார். சார் அதுக்காக சொல்ல சார், இப்ப வந்து ஆயுள் 4ஆம் பாதத்துல பிறந்தாலும் அவளுக்கு வந்து பார்த்தெல்லாம் அது 120 வருஷம் வரவே வராது. டெனிகாஸ்ட் 64, 65 வயசுலயே 64, 65 வயசுலயே அந்த 7வது தசை புத்தி தசா வந்துடும். சோ உங்களுக்கு வந்து அத மாதிரி அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கான்னு கேட்கறேன் சார். வேற ஒண்ணும் இல்ல. அப்கோர்ஸ் சார். இப்ப இன்னொருத்தர் வேறு கேட்டிருந்தாரு, உபயம் வந்துருந்ததுன்னா மத்தியமாயில் தாண்டிக்குனே அப்படின்னாரு. ஆக்சுவலி தீர்காயில இருக்கணும் எல்லாருமே, அதான் என்னோட ஆசை. இதுல
ஒரே ஒரு பேராமீட்டர் தான் அது. லாட் ஆஃப் மொத்தம் 8 பேராமீட்டர் இருக்குது. ஆயுள் நிர்ணயம் பண்றதுக்கு லக்னாதிபதி அஷ்டமாதிபதி, சனி சந்திரன், லக்னம் ஹோர லக்னம், ஆத்மகாரகன் 8ஆம் அதிபதி, இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பேராமீட்டர் இருக்கு. எல்லா பேராமீட்டரும் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா 12 ராசிகளிலும் 9 கிரகங்களையும் வச்சுட்டு நம்ம சொல்றதுங்கிறப்ப கொஞ்சம் எலாபரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த அல்பாயுள் ஜாதகத்துல தான் ரொம்ப பிரச்சனையே வரும். இந்த அல்பாயுள் ஜாதகத்துல தான் 36 வயசுக்குள்ள இந்த அல்பாயுள் ஜாதகத்தை நீங்க எப்படி நிர்ணயம் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம். இப்போ மத்தியமம் கடந்த தீர்க்கம், ஒரு 2 பேராமீட்டர் மத்தியமா இருக்கும், ஒரு பேராமீட்டர் தீர்க்கமா இருக்கும். இப்ப மத்தியமம் கடந்த தீர்க்கம் எடுக்கலாம். அல்பம் கடந்த மத்தியமம், மத்தியமம் கடந்த தீர்க்கம் இப்படி வருமே. ஒரு பேராமீட்டர் மத்தியமம் சொல்லுது, இன்னொரு பேராமீட்டர் தீர்க்காயுள் சொல்லுது. இப்ப மத்தியமத்தை தாண்டிய தீர்க்கம். ஓகேங்களா? இப்ப இந்த ஆயுள் நிர்ணயம் பண்றதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. பட் இது ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். கொஞ்சம் தொண்டை சரியானு நிறைய பேசுறேன். ஓகே, தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார், இந்த தொண்டையில பேசுனதுக்கு. ரைட் சார். மாறி இப்ப லைன்ல இப்பதான் வந்தாரு, இப்பதான் உள்ள அலோவ் பண்ண, வந்த உடனே ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. ஐயா, ஐயா மாரியப்பன் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க சார். மாரியப்பன் ஐயா அன்மியூட் பண்ணுங்க. சரி, ரைட், ஓகே. ரைட், நிகழ்ச்சி மிக அருமை, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் அடுத்தடுத்து ஐயா சொல்லுங்க 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 சார். அதாவது என்ன சார் ஆன் பண்ண அதுக்கு பலன் சேர்க்கலாமா? சம ராகதசை நடந்தா பொருத்தம் பார்க்கும்போது 2 பேருக்குமே ராகதசை நடக்கு, அப்படின்னா அதை சேர்க்கலாமா? இப்படி அடுத்த வார செஷன் வரும். ஐயா, நீங்க செஷனை ஃபுல்லா கவனிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த செஷனுக்குரிய கேள்வி பதில்கள், உங்க கேள்வி பதில் அடுத்த வாரம் அடுத்த செஷனுக்கு வரும். சரிங்க, நான் கேட்டேன் பாதரட்சி சேர்க்கலாமா? பாதரட்சி 2 பாதரட்சி சேர்க்கலாமான்னு கேக்குறாங்க. ஐயா 2 பாதரட்சி வருது, அஸ்வினி மகம் மூலம் அதுல வருது, சேர்க்கலாமா? ஏக நட்சத்திரத்துல தானே வரும். பெண்ணு அஸ்வினியாவும் பையனும் ஆமா ஒரே இதுதான் வரும். ஆமா ஒரே இதுதான் வரும். அதாவது பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி, பையனுடைய நட்சத்திரம் மூலம். அதான் அது பொதுவா சேர்க்க மாட்டாங்க. நீங்க மத்த பாவங்கள் எல்லாம் வச்சு அதை முடிவு பண்ணுங்க. ஐயா சொல்றாங்க. ஒரு நிமிஷம். எனக்கு என் மனைவிக்கு பாதரஜு சார், நான் என் மனைவி மூலம். இன்றைக்கு வரைக்கும் நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்க எல்லாத்துக்கும் போட்டுக்கிறோம். சரி சரி. கல்யாணமாயி 37 வருஷம் ஆச்சு. இப்ப நான் கோயம்புத்தூர் என் கூட எவரும் கோயம்புத்தூர் வந்துருவேன், நான் சென்னைக்கு போறேன்னா என் கூட சென்னைக்கு வந்துருவேன். எங்கேயுமே 2 பேரும் தனியா போனது இல்லை. பெரிய விஷயம். அதனால பெரிய, அதாவது மெயினா பிரத்யேக வரையும் இந்த கண்டரஜு தொடரஜு இதுதான் ரொம்ப, அந்த பிரத்யேக தாரைதான் ரொம்ப பார்க்கணும். அது பார்த்தா முன்னவருடைய பாதம் எப்படி போதோ அப்படியே பின்னவருடைய பாதம் வரும். அன்னைக்கு மேடம் நல்லா சிறப்பா நடத்தினாங்க. ஒவ்வொரு பாயிண்டும் அருமையா இருந்தது. நம்ம கேட்டுட்டு தான் இருந்தான், அருமையா இருந்தது. எல்லாமே ஒரு ப்ரொஃபசர் மாதிரி எல்லாத்தையுமே நடத்திட்டாங்க. அவ்வளவு
ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு. சார் அவங்க ப்ரொஃபஸர் தான் சார். ரொம்ப நன்றிங்க சார். ரைட் ரைட், தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. ரைட், அப்படி வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் வந்து அதாவது நாட்டு எக்ஸ்பிளைன்ட் இது என்லைட்டன்ட். சரி ரைட், நீங்க பேசுறது சரியா கேட்கலங்கய்யா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரைட், தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியா ஐயா? ஐயா அதாவது ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நல்லா சொல்லி நடத்துனாங்க. அது ரொம்ப நல்ல விலைக்கு சொல்லிட்டாங்க, புரிஞ்சுட்டு ரொம்ப சந்திக்க. அடுத்த மாதம் கூட அவங்க சந்திக்கிறேன். சொல்லிக்கலாம். ரைட் ரைட் ரைட், நல்லது நல்லது. சரி ரைட், நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம்னா, நிறைவா இந்த செஷனோட நிறைவா நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க, நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கலாம். எனக்கு திருமண பொருத்தம் என்னுடைய எய்ம் சப்ஜெக்ட். ஜோதிடத்துல நமக்கு 12 பாவங்கள் இருந்தாலும் இந்த திருமண பொருத்தம் டாபிக்னாலதான் நான் இந்த ஃபீல்டுல இருக்கேன். அது என்னை உள்ளுக்குள்ள கொண்டு வந்ததும் இந்த டாபிக் தான். ஸோ அதனால இதுல கண்டிப்பா ஏதாவது ப்ரூஃப் பண்ற மாதிரி நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய முயற்சி. அதுக்கு ஸ்டார் அகாடமி எனக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து ஒரு திருமணம் தான் நடக்கணும் அப்படிங்கறத வந்து நான் எல்லார்கிட்டையும், அது இந்த டிவோர்ஸ்க்கு போகக்கூடாது, பிரிவு வரக்கூடாதுங்கிறத வந்து சொல்லிக்கிட்டும் இருக்கேன். அதுக்கான முயற்சியும் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து இப்ப சமீபமா எனக்கு இந்த கோத்திரங்கள் பத்தின ஒரு விஷயம் எனக்கு பார்க்கும்போது, மந்திரங்கள் ஐயர் இல்லாம அந்த மாதிரியான திருமணங்கள் இல்ல. நிறைய பேர் மெஜாரிட்டி நம்ம வைதிக முறைப்படியான திருமணம் தான் பண்றோம். அப்ப அந்த பெண் குழந்தைகள் முகூர்த்த நேரத்துல கோத்திரம் மாறுறாங்க தார வார்க்கிறது மூலமா. அப்ப அவங்கள திருப்பியும் ஒரு திருமண விவாகரத்து மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் போது, பிரிவுகள் ஏற்படும் போது, அவங்க திருப்பியும் அந்த பிறந்த கோத்திரத்துக்குள்ள சாஸ்திரப்படி வர்றதில்லை. அவங்கள திருப்பி கொண்டு வர்றதுக்கும் சாஸ்திரத்துல இப்ப வரைக்கும் அதுக்கு பெருசா இடமே இல்லை. அதை பத்தி பேச போனாக்கா சில வைதிகர்கள் கிட்ட இருந்து ரொம்ப ஆச்சரியமான பதில்கள் தான் வருது. இதெல்லாம் வந்து நம்ம அப்ப சாஸ்திரத்தை நம்புறோம், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உள்ள ஒரு மந்திரங்களை பிரயோகப்படுத்தி கல்யாணம் பண்றோம். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் வந்து மந்திரங்களோட ஒளி ரூபத்துல கடைசி வரைக்கும் வருது அவங்க லைஃப்ல. அப்ப அந்த மந்திரத்தை ஓதுறதுக்கு கூட வந்து அங்க கேமராமேன் பண்ற தொந்தரவுகள் உட்பட ஐயர்கள் அந்த வைதிகர்கள் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பையன் முழுக்க முழுக்க மந்திரத்தை கவனிக்கணும், அவங்க முழுக்க முழுக்க மந்திரத்தை பிரயோகிக்கணும். அந்த மந்திரங்களுடைய டைவர்ஷன், அதை காதுல வாங்கும் போது அதுல வர டைவர்ஷன்ஸ் கூட லைஃபை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கிடைச்சது. ஸோ அதனால நம்ம வேத மந்திரத்தை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காகவும் அது ஒவ்வொன்றும் பழிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. அதனால அந்த திருமணத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம சிறப்பா நடத்தணும், அந்த புரோகிதருக்கோ வைதிகருக்கோ எவ்வளவு முக்கியமான ரோல் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதும் இதுல இருக்கு விஷயங்கள். ஸோ அந்த பிரிவு வரக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த திருமண வைபவங்களையும் எல்லாரும் வந்து சரியான முறையில கவனிச்சு அதுக்கான முழு ஒத்துழைப்பு அந்த வைதிகர்களுக்கு புரோகிதர்களுக்கு கொடுத்து அந்த திருமண வைபவம் நடந்ததுன்னா, முகூர்த்தம் நல்லா இருந்தா கூட ஜாதக பொருத்தம் சரியில்லைனாக்கா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்ற அந்த வார்த்தை வந்து இந்த இடத்துலதான் வேலை செய்யுது. முகூர்த்தங்கிறது நேரம் மட்டும் கிடையாது, அந்த மந்திரத்துக்கு நம்ம கொடுக்குற இடமும், அதையும் எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். மியூட்ல இருக்கீங்க. ரைட், நன்றிங்கம்மா, சிறப்பானது உரை. மீண்டும் இதனுடைய செகண்ட் பார்ட் விரைவில் வரும். ஸோ அதுவரை பொறுத்துருங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.